இது இந்த இன்னைக்கு அந்த ட்வீட் பார்த்தேன், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதை பத்தி. பொலிட்டிக்கல் இதை பத்தி இல்லைங்க, அவர் ஒரு தப்பான ஸ்டாண்ட் எடுக்கும் போது விமர்சனங்கள் வரதான் செய்யும் எல்லாருக்கும். இருக்கலாமே, என்ன இருக்கு இப்ப, மாத்திக்கலாமே அப்படின்னா இது இம்மெச்சூர்டா இருக்கு அப்படி இப்படின்னு போடுறது இல்ல தப்பே இல்லைங்க. அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சொல்லி முடிச்சிட்டாங்க அதை. நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, நீங்க எடுத்த ஸ்டாண்டே தப்பு. நீங்க அதுன்றது அதை பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க. திரும்ப திரும்ப நீங்க ஒரு ஃபேன் பாயா நீங்க பார்க்கலாம், ஆனா மற்றவங்களாம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விஜய் வந்து ஆப்பை கிரியேட் பண்ணாரு இல்லையா, ஆப்பை கிரியேட் பண்ணாரு விவரவுன்னு. இது சாந்தனு, மாஸ்டர் மகேந்திரன், சிவராஜ், இவங்கலாம் எங்க அண்ணா விஜய் அண்ணா படம் வருதுன்னு போட்டாங்களே, எத்தனை பேர் வந்து இப்போ வந்து அதுல போய் மெம்பர் ஆகி போட்டோ எடுத்து போட்டாங்க? அது அவங்க சொல்ல மாட்டாங்களா ப்ரோ? அது யாரை போட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? சினிமாக்கு விஜய் மேல இருக்க ஆதரவு வேற, சினிமால நான் ஆதரிப்பேன், எல்லாரும் ஆதரிப்பாங்க, அது வேற. பட் அரசியல்னு வரும்போது அது வேற ஸ்டாண்டு மாறதான் செய்யும். அது நீங்க எப்படி பேசுறீங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அப்ப அது நீங்க சரியா பேசுறீங்களா இல்லையான்றது நீங்க தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நான் சரியா பேசிட்டேன், எங்க பேசுறேன் அப்படி பேச முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அது நீங்க எப்பயுமே சினிமா துறையில பெருசா யாரும் சப்போர்ட் கிடையாது அவருக்கு. விஜயகாந்த் சார் நெருங்கின நண்பர் தியாகம் இருக்காரு பாத்தீங்களா, அவரே வந்து சில பேட்டி எல்லாம் கொடுத்திருப்பாரு. நான் வந்து விஜயகாந்த் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் நான் அரசியல் ரீதியா வேற ஒரு நிலைப்பாட்டுல அதுதான் சொன்னேன். நீங்க சொன்ன சினிமா வேற அரசியல் வேறன்னு நான் சொல்றேன் பாத்தீங்க. சினிமா உங்களை ஆதரிக்கவங்க அரசியல் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் நானும் சொன்னேன். நீ தெரியுது ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சிபிராஜ், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாந்தனு, இவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன அரசியல் நிலைப்பாடுன்னு நமக்கு தெரியாது, எது வேணா இருக்கலாம்ல. அதுதான் நானும் சொல்றேன் விக்னேஷ், புரியுதா உங்களுக்கு? உங்க படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு பாக்குறவங்கலாம் உங்களுக்கு வந்து அரசியல் நிலைப்பாடுல உங்களோட ஒரே கருத்துல வந்து உங்ககிட்ட வந்து சேர மாட்டான் அப்படின்றத நானும் அதான் சொன்னேன். நான் எதை மாற்றி சொன்னேன்னா, சினிமா ரசிக்கிறவன் எல்லாருமே அர்ஜுன் சொன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு நான் சொன்னேன் ப்ரோ. அவர் என்ன சொன்னாருன்னா, மார்க் ஆண்டனி ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு விஜய் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்காக நான் அவருக்கு ரிப்ளை சொல்றேன், உங்களுக்கு சொல்ல நானு. இல்லங்க, அதுக்கு மட்டும் அது வேற இது வேற ப்ரோ. இல்லைங்க, அது உங்களுக்கு இல்லைங்க, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சினிமா வேற, அரசியல் வேற. சினிமா நடிகர் விஜய் வேற மாதிரி பார்ப்பாங்க, அரசியல்வாதி விஜய் வேற மாதிரி பார்ப்பாங்க. அது எல்லாருக்கும் அந்த தெளிவு இருக்கு. அது ஏன் இருக்கு அப்படின்னா, அவசரமா 8 மணிக்கோ 7 மணிக்கோ அந்த சிஏஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 11 மணிக்கு வந்து அறிக்கை போடுறாரு. பண்ணியோ தேவையில்ல, நீ காலை இன்னைக்கு ரீச் அதிகமாகுது. எப்படி ஆகுது ரீச் எப்படி ஆகுது? ஏன் இல்லைங்க, அது ஏன், அதாவது அவசரப்பட்டு நீங்க ஒரு தப்பான கருத்துன்னு இல்லை, நீங்க ரெண்டு சைடுமே ஒரு இது இருக்கும் போது, ஒரு ஸ்டாண்டே எடுக்காம ஒரு குழப்பமா ஒரு கருத்தை கொடுக்கும் போது அதுக்கு அப்படிதான் ரிப்ளை வரும். அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இன்னுமே நீங்க ரொம்ப தெளிவான இன்னும் பேசிட்டீங்களா? இன்னும் 24 மாசம் தான் இருக்கு. இன்னும் 24 மாசம் தான் இருக்கு, ரொம்ப நாள்லாம் கிடையாது. உங்களுக்கு 20 வருஷம்லாம் கிடையாது, 24 மாசம் தான் இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு. இப்படியே பேசிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் சொன்னாங்க இல்லைங்க அவர் வந்து பேசினா அப்ப வந்து பேசினா எப்ப ஏங்க 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷமா கத்திட்டு இருக்காரு சீமான், என்னாச்சு? அவர்தான் 2 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டாரு, ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி 2வது எலெக்ஷன் ஃபேஸ் பண்றாரு. அப்போ பவன் கல்யாணம் மட்டும் என்ன சும்மாவா? அப்படி கிடையாது. சிரஞ்சீவி என்னாச்சு, ரஜினி என்னாச்சு, கமல் என்னாச்சு? சும்மா நீங்க வந்து உங்க ஃபேன் பாய் மூவ்மெண்ட்லயே பேசிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகுது. அவர் வந்து பேசினா என்ன 24 மாசம் தாங்க இருக்கு. ப்ரோ அறிக்கையே விட்டுட்டு இருந்தா என்ன ப்ரோ பிரயோஜனம்? வந்து பேசணும்ல, அவரோட ஸ்டாண்ட் என்ன தெரியும். அறிக்கையே விட்டுருக்க வேண்டாம்ன்ற, அறிக்கையே விட்டுருக்க வேண்டாம், அறிக்கையே விட்டுருக்க வேண்டாம், இத பத்தி பேசிருக்கவே வேணாம்ன்ற. ப்ரோ நீங்க அப்படி சொல்றீங்க. 8 மணிக்கு நியூஸ் வந்தோடனே ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, இவர் வந்து இதுக்கு ஏதாவது சொல்லணும், ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ஆதரவு சொல்லணும். அதுதான் உங்களுக்கு வம்பளுக்கிறது தான். அப்படிதாங்க இழுப்பாங்க. இப்ப போதைப் பொருளை வந்து சொல்லுங்க, ஜாஃபர் சாதிக் பத்தி சொல்லுங்கம்பாங்க. நாளைக்கு கரோனா இஷ்யூ வந்துருச்சு, காவிரியில தண்ணி விட மாட்டேன்ட்டாங்க, அது சொல்லுங்கம்பாங்க. நாளைக்கு இங்கே வேணா ஒருத்தர் வெட்டிட்டு குத்திக்கிட்டு செத்துருவான், அதுக்கு பதில் சொல்லுங்கம்பாங்க. எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க நீங்க.
அப்ப நீங்க உங்க அரசுக்கு ப்ரோ எதுக்காக அரசியல் பெரிய வந்துகிட்டது உங்களுக்கு தெரியும். பெரிய இஷ்யூ. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப அதுவே மோடி வந்து பிரஸ்ஸே அது சந்திக்க அது மாட்டாங்க ப்ரோ. ஆனா இது முக்கியமான டிசிஷன் போது அது ஒரு நீங்க என்ன பண்றது, அது சந்திச்சிருங்க. ஒரு வீடியோவா அதான் ரெக்கார்ட் நீங்க பண்ணி சந்திச்சு சொல்லிருங்க. மக்களுக்கு விடுறாரு. நீங்க சந்திச்சு சொல்லிருங்க. ப்ரோ நீங்க இருங்க ப்ரோ, நீங்க தெளிவா நீங்க மட்டும் கேளுங்க பிரஸ் கார்த்தி ப்ரோ, சந்திச்சிட்டீங்களா? என்ன பேசுன்னு கேட்காம எப்ப நீங்களே தனியா எப்ப எப்ப பேசுங்க ப்ரோ. கடைசியா அப்ப பேட்டி கொடுத்தீங்க பிரஸுக்கு? மோடி வந்து பிரஸ் வந்து சந்திக்க மாட்டாரு. ஆனா அவரு வந்து இது முக்கியமான விஷயம்ன்றதுனால ஒரு வீடியோவை தோன்றி கொரோனா அப்பெல்லாம் பேசுன மாதிரி இப்ப பேசுறாரு, புரியுதுங்களா? இல்லைன்னா மன் கி பாத்லயே சொல்லிட்டு போயிருக்கலாமே, அவர் எதுக்கு தனியா இதை பத்தி பேசி இது பண்ணணும்? அப்ப அது ஒரு பெரிய விஷயம் போது நீங்க மத்த விஷயத்தோட இதை கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ, அதுதாங்க. இந்த அதுக்கு இஷ்யூவை. நீங்க எடுத்த ஸ்டாண்டுக்கு என்ன ஆச்சு விமர்சனம்? ப்ரோ விமர்சனம் நாங்க இன்முகத்தோட ஏத்துக்கிறோம் ப்ரோ. நாங்க ஒண்ணும் அது ஒண்ணும் நாங்க ஏத்துக்கிட்டா இது சொல்லலையே, விமர்சனமே ஏங்க பண்ணக்கூடாதுன்னு. ஏத்துக்கிட்டா ஓகேங்க. யார வேணாமா ஏத்துக்கோங்க. ப்ரோ எந்த விமர்சனம்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம் ப்ரோ. ப்ரோ கார்த்தி ப்ரோ அவர் விமர்சனம் விட்ட ஏத்துக்கோங்க. பண்ணுங்க. அறிக்கையில யாரும் சொல்லல. அரசியல் அவரு புரிதல் இல்லைன்னு ப்ரோ தெரியுது. அவர் வந்து பேசினா தானே புரியும். அதுதான் ஒரு மேல வர விமர்சனம். அதுவே உங்களுக்கு புரியாம பேசிட்டு இருக்காங்க. இல்ல ஜி, அது சரியா? நீங்க சிட்டிசன்ஷிப் சொன்னது வந்து தப்பு சரியில்லை. நீங்க யூனியன் சொன்னது லிஸ்ட்ல தப்பு இருக்கிறது. சரின்னு யாரும் பேசலைங்க. நீங்க சொன்னது தப்புன்னு யாரும் சண்டை போடல. சரின்னு சண்டை போடல. திமுக காரனும் சப்போர்ட் பண்றவன், சிஏ வரக்கூடாதுன்னு சொல்றவனும் திட்டுறான், பிஜேபி காரனும் திட்டுறான். என்னன்னா நீங்க வந்து ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு உருட்டு விட்டுட்டீங்க. அதுதான் பிரச்சனைங்க. ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, அதுல என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி சட்டம் எடுத்துட்டு வராங்க, சிஏ அப்புறம் ஏன் திமுக 2019. திட்டுறாங்க? இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அது என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவனுங்க அதுதாங்க ட்ரிகர் சொல்றேன். ஆயிட்டானுங்க, அதுதான் சொல்றேன். இல்ல புரியுதுங்களா? அதுதான் சொல்றேன். அது என்னன்னா நீங்க வந்து புரிதல் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. அதை ஒத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அது ஒத்துக்கோங்க. இந்த அதை மாத்திக்கோங்க. இந்த ப்ரோ விமர்சனம் உங்களுக்கு ஸ்டேட் அது தேவைதான். ப்ரோ, இந்த கவரேஜ் விமர்சனம் ப்ரோ. அது உங்களுக்கு வந்து தேவைதான். தலைமை இல்ல இல்ல ப்ரோ, இந்த அது வந்து விமர்சனம் தலைமை முடிவெடுப்பாங்க. உங்க தலைமை ஸ்டேட் முடிவெடுப்பாங்க. கவர்மெண்ட்க்கு ஏதாவது சே இருக்கா இல்ல இதுல? இல்லைங்க. எப்படி அப்ப தலைமை ஏன் அதுல முடிவெடுப்பாங்கலாம் பேசக்கூடாதுங்க. அவசர அவசரமா 11 மணிக்கு ஒரு அறிக்கை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? அது இங்க சோசியல் மீடியால வந்து 4 பேர் போட்ட ட்வீட்லாம் பார்த்துட்டு, ஐயோ சிஏ வந்துருச்சா, உடனே டக்குன்னு ஒரு அறிக்கையை கொடு, 4 லைன் ஒரு டைப் பண்ணி போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேலை பார்த்தீங்க. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதான் அதை ஒத்துக்கணுங்க. ப்ரோ அது ஒத்துக்கணும். இங்க நீங்க பாருங்க, வந்து நீங்க அப்படி நினைக்கிறீங்க ப்ரோ. எல்லாருமே நாங்க வந்து ஒத்துக்கணும். மோடிக்கு விட எல்லாருமே நாங்க ஒத்துக்கணும். மோடிக்கு எதிராக அரசியல் பண்றோம் ப்ரோ. நீங்க வந்து நைட்டு 10 மணிக்கு ஏன் பார்த்துட்டு மோடி அப்ப தலைவர் திமுக கூட பண்ணிட்டு இருக்கோம் திமுக நாங்க. என்ன எதிராக சொன்னாங்க? வந்து நீங்க ஃபார்ம் லாஸ் வந்து திமுக நீங்க என்ன எதிர்த்து சொன்னாங்க? சொல்ல முடியும், சரியா? திமுக என்ன சொன்னாங்க? திமுக என்ன சொன்னாங்க உங்களுக்கு? திமுக திமுக இருக்கட்டும், இன்னைக்கு மீடியா காலைல இருக்கட்டும், தான் அதை எல்லா பத்தி எல்லா பேசுனாங்க மீடியாவும் இருக்கட்டும், இப்போ உங்களை பத்தி ப்ரோ. திமுக எங்க நைட் எங்க உங்க பேசுனாங்க? மேல காலைல இருக்க தான் பேசினாங்க விமர்சனம் திமுக. உங்களுக்கு புரிய இவர் சொன்னதுக்கு மாட்டேங்குங்க. அப்புறம் தான் இவர் நீங்களே சொன்னதுக்கு சொல்லிக்க அப்புறம் தான் வேண்டியதான். மீடியால இன்னும் நீங்களே அட்டென்ஷன் கிரியேட் சொல்லிக்க ஆகுது. வேண்டியதான் மோடிக்கு எதிரான. அவங்க சொல்லல, உங்களுக்கு அரசியல் புரிதல்னு சொல்றாங்க. அதுதான் நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ண தப்ப ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்பதாங்க மாத்த முடியும். அதையே பண்ணாம நீங்க ஃபேன் பாயா பேசிட்டே இருக்காதீங்க. விக்னேஷ், இல்ல நீங்க இல்ல கார்த்தி ப்ரோ, சிஏக்கு நான் வந்து அகேன்ஸ்ட் ஃபேன் பாய் எல்லாம் கார்த்தி விக்னேஷ் ப்ரோ ஒரு கிடையாது. நீங்க நிமிஷம், மத்தவங்க இப்போ கிட்ட பேசுற மாதிரி நீங்க என்கிட்ட பேச விக்னேஷ் முடியாது ஒரு கார்த்தி நிமிஷம், ப்ரோ. ஹேமந்த் ப்ரோ, நான் ஃபேன் பாய் எல்லாம் ஹேமந்த் ப்ரோ, கிடையாது, நீங்க ஒரு வந்து நிமிஷம். சிட்டிசன் ஆஃப் புரியுதுங்களா? இந்தியாவா இல்ல சிட்டிசன் ஆஃப் இல்ல தமிழ்நாடா? அதுதாங்க. இல்ல அதெல்லாம் ஏமன் விட்டுருங்க. நான் ஓகே. எதுவும் பேசலங்க. இல்ல அதெல்லாம் ஓகேங்க. தேமுதிக அறிக்கை கொடுக்குறாங்க. அது ஒரு டுபாகூர் கட்சி. ஓகேவா? தேமுதிகன்றது ஒரு டுபாகூர் கட்சி. அந்த அந்த அது வந்து அறிக்கை வந்து தெளிவா எழுதி என்னென்னத்தையோ உருட்டி கொடுக்குறாங்க. ஓகே. நீங்க அதையே பண்ணாம அவசர அவசரமா 11 மணிக்கு ஒரு அறிக்கை, 8 மணிக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா 11 மணிக்கே வந்து அவசர அவசரமா கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. சரியா? ஏன் இந்த பிரச்சனை ப்ரோ தாங்க உங்களுக்கு. யாரு யாரு ப்ரோ, நீங்க நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனை யாரு மாட்டிக்கிட்டாங்க இல்லையான்றது எதிர்காலத்துல தெரியும், யார் மாட்டிட்டாங்கன்றது புரியுதுங்களா? எதிர்காலத்துல அரசியல் தெரியும் எல்லாமே எதிர்காலத்துல தான் தெரியும். நான் சொல்றது இன்னைக்கு என்ன விமர்சனம் வந்திருக்கு அதுக்கு தான் பேச முடியும். ப்ரோ ஒன்னு சொல்றேன் ப்ரோ, அவர் எப்பயோ ப்ரோ. ஸ்டாலின் வந்து அது விமர்சனத்தை பண்ண நாங்க மாட்டேன்னு ஏத்துக்கிறோம் தான் சொல்லிட்டாரு சொல்றேன். நாங்க ஒன்னும் அதுல எதுவும் ஆர்கியூ எல்லாம் ப்ரோ. பண்ணல. விமர்சனம் ப்ரோ இது இப்போ வந்தது நீங்க ஏத்துக்கிறோம் தான் சொன்ன சொல்றோம். நீங்க இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் விக்னேஷ் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சாரு. அதுக்கும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு நெகட்டிவா ரெஸ்பான்ஸ் வந்தது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது இங்க தான். ப்ரோ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் எதுவுமே பெரிய அதுதாங்க இது கிடையாது ப்ரோ. சொல்றேன். இப்பதான் வந்து அதுதான் சொல்றேன். எங்க அதை இப்பதான் ரியல் புரிஞ்சுக்கோங்க. அரசியல் பேசுறோம். விமர்சனம் வரதான் ப்ரோ இப்பதான் உள்ள செய்யும். கால வைக்கிறீங்க. இப்பதான் உள்ள கால வைக்கிறீங்கல்ல. ஆனா உங்களை என்ன சொல்லிட்டாங்க, அரசியலே புரிதல் இல்லாம பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். விக்னேஷ் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ப்ரோ வீடியோ கொடுத்தீங்க, இதெல்லாம் கேப்டனுக்கு தான் சப்போர்ட் ப்ரோ பண்றோம் சொன்னாங்க. அப்படின்றது இதெல்லாம் அரசியல் கிடையாது. கேப்டனுக்கு ஒரே தான் ப்ரோ நிமிஷம் சொன்னாங்க. அது கார்த்திக் மீறி ப்ரோ, ஒரே நிமிஷம். அது மீறி கேப்டன்லாம் அரசியல் பண்ணலையா ப்ரோ? கார்த்திக் இதெல்லாம் ப்ரோ, ஒரே கேப்டனுக்கு தான் ப்ரோ நிமிஷம். பண்ணாங்க. எல்லாம் ப்ரோ பார்த்தாச்சு ஒரு ப்ரோ. செகண்ட் ப்ரோ. இது அவர் வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் எப்பயோ ப்ரோ, இதை பார்த்தாச்சு ப்ரோ. அரசியல் பிஜேபி பண்ற படுத்தணும்னா நீங்க அரசியல் எல்லாம் அரசியல் பார்த்தாச்சு ப்ரோ. படுத்திட்டு சொல்லிட்டு நீங்க சொல்லிருங்க ப்ரோ. இது வந்து பாருங்க பொலிட்டிக்கலா விக்னேஷ், வந்து நீங்க மைலேஜ் கிடைக்கும், ஒரு நிமிஷம் அதுக்காக ஒரு தான் இது நிமிஷம் பண்ணோம். கோலி ஒரு நிமிஷம். விக்னேஷ், நீங்க வந்து
சிஏக்கு அகெயின்ஸ்டா இருக்கீங்கன்னா இருங்க. அது வந்து உங்களோட நிலைப்பாடு. அது வந்து உங்களுக்கு ரைட் இருக்கு. நீங்க அடுத்த லைன் என்ன சொல்றீங்க? இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்றீங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது நீங்க ஸ்டேட் அது அது கவர்மெண்ட் பவரே அதுவுமே இல்ல. ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்க. அதுவும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதை வந்து ஸ்டாலினே அதை சொல்றாரு, சிஎம்ஏ அதை ஏங்க சொல்றாரு. அதனால ஆனா ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களும் அவரே இவங்க அதை ஒண்ணாங்க. சொல்லும்போது அதுதாங்க சொல்றேன். அவரே அதான் சொல்றாரு மாதிரி இவரும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆனா ஃபேக்சுவலா அது பண்ண ஆனா முடியாது இல்லைங்க. அதுதான் சொல்றேன். ஃபேக்சுவலா பேசுற அரசியல் தான் நீங்க பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கிறதா? அப்ப இல்ல ஏன் ப்ரோ, நீங்க அரசியலுக்கு வரணும்? இல்ல கார்த்தி ப்ரோ, இப்படியே பேசிட்டு இருக்கிறதா? நேத்து ஒரு மாதிரி பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க. நேத்து கிளவரா அறிக்கை கொடுத்துட்டாரு நீங்க, இன்னைக்கு என்ன அப்படி மாத்தி அவர் பேசுறீங்க? நேத்து கிளவரா என்ன கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். முஸ்லீம் நீங்க ஓட்டுக்காக தான் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். அப்படி இல்ல. இல்ல ப்ரோ, காலையில அவர் தெளிவா இருக்காரு. விஜய் காலையில வந்து முஸ்லிம் பாலிடிக்ஸ்க்கு ப்ரோ ஆமா தெளிவா அதுதாங்க வந்து தெளிவா ஓட்டு சொன்னேன். அரசியலுக்குள்ள வராரு, அதனால இது தெளிவா பண்ணிருக்காருன்னு சொல்லி சொன்னேன். தெளிவா தெளிவா சொல்லியிருக்காரு. சொன்னேன். என்ன சொன்னேன் நேத்து? ரொம்ப தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன்? ஓட்டு அரசியலுக்கு ஒரு முஸ்லீம் ஓட்டு அரசியலுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமா, தெளிவா அதுக்குதான் நீங்க ரிப்ளை. அதுதாங்க ஸ்டாலின் பண்றாரு. அதுதான் நீங்க பண்றீங்க. அதுதாங்க அது கிளவரா. இல்ல கார்த்தி bro, மக்களோட நீங்க அவரை அறியாமையை அதோட வச்சு நிறுத்திட்டா வளரிட்டு இருக்காரு. அவரும் அதுதான் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டாரா இருக்காரு. இல்லையான்னு நீங்க அதுதான் ப்ரோ, நீங்க ஒரு என்ன ஒரு முஸ்லீம் அளவுகோல்ல அவர் மாட்டிக்கிட்டாரா இல்லையான்னு பேசுறீங்க. அதுக்கு பதில் இல்லைங்க. சொல்லுங்க. மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றீங்க, அந்த வார்த்தைக்கு நான் கேக்குறேன் உங்ககிட்ட. ஒரு முஸ்லீம் எத்தனை பேருக்கு ஓட்டு போடுவான்? எல்லாருக்கும் ஓட்டு தானே. எல்லாருக்கும் ஓட்டு தானே. ப்ரோ, அவங்க ஓட்டு போடுறாங்க போடலன்றது இல்ல ப்ரோ. இது தாவேகா தலைவரோட நிலைப்பாடு ப்ரோ. இது அவங்க போடுறாங்க போடலன்றது செகண்டரி. என்ன விமர்சனம் வந்துச்சு இன்னைக்கு? அதை சொல்லுங்க. எங்க விமர்சனங்கள் வந்துட்டு வரதாங்க செய்யும். சிஏங்கிறது இருக்கிறது. நான் கேட்கறது என்ன விமர்சனம் வந்துச்சு? விமர்சனம் வரதை வேக்குங்க எங்க பாருங்க. விமர்சனம் வரதை ஓகே. என்ன விமர்சனம் வந்துச்சு அதை சொல்லுங்க. என்ன விமர்சனம் வந்துச்சுன்னா, டிஎம்கே காரங்க அரசியல் புரிதல் இல்லைன்னு சொன்னாங்க எல்லாரும். அதான் விமர்சனம். மெஜாரிட்டியா வந்த விமர்சனம் தான். அதுதாங்க ஏன் அதை ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நீங்க சும்மா ஏன் பாருங்க, நீங்க திரும்ப பேசிட்டு இருக்கீங்களே. ஓட்டு பேருக்காக வந்துட்டு ஏதோ ஒண்ணு வளரணுங்கிறதுக்காக வளர்றாங்க. அது வரதான் செய்யும். நான் அவங்க எதிர்க்கிறவங்களே அதுதாங்க நிக்குது. அதுதான் நிக்குது. ஏன் ஓட்டு வந்துட்டு அதுதானே நிக்குது. இல்ல அதுதான் நான் சொன்னேன். அது மீடியா பண்ற மேஜிக் ப்ரோ. அது மீடியா வந்து ஒரு இத ட்ரெண்ட கிரியேட் பண்றாங்க. அது வந்து நாங்க ஏத்துக்க முடியாது ப்ரோ. பாருங்க, நான் நேத்து சொன்னது அதுதான். இப்ப முஸ்லீம் ஓட்டை டார்கெட் பண்ணி அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்களா அவங்களால முஸ்லீம் ஓட்டுக்கு அடிச்சுக்கும் போது என்னாச்சு? அந்த இடத்துல அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்களா இல்லையா? அவங்கள என்ன டாமினேட் பண்ணாங்க ட்விட்டர்ல? ப்ரோ அவங்க டாமினேட் பண்ணிட்டு போட்டு ப்ரோ. முஸ்லீம் மக்களுக்கு தெரியும் ப்ரோ, எந்த யார் வந்து உண்மையா ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு ஃபியூச்சர்ல தெரியதான் போகுது. தெரியுங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். திமுக 25 வருஷமா இருக்கவங்களே முஸ்லீம் விடுதலை பண்றோம்னு சொல்லிதான் தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு வந்தாங்க. இன்னும் விடுதலை பண்ணி விடல. புரியுதுங்களா? அதே மக்கள் முஸ்லீம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏங்க அவங்க என்ன பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரியுங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அது இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அது விட்டுருங்க. எனக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு எனக்கு பண்ணதுதான் எனக்கு இதா இருக்கு. என்ன பண்ணாரு? இவரோட மாஸ் தேவைப்படுது அவர் பப்ளிசிட்டிக்கு. இவரை போட்டு எதுக்கு பொலிட்டிக்கல் இல்லஜி எனக்கு இதுல ட்ரிகர் ஆனது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டாரு, எதுக்கோ ஒரு இது போட்டாரு, ஜோக்கர் மாதிரி ஏதோ விஜய் போட்டிருந்தாரு. எனக்கு அதை பார்த்துட்டு எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த ஆள் போட்டுட்டு இருக்காருன்னு பார்த்தேன். அந்த ப்ரொடியூசர் ஜி, அந்த வினோத்குமார். இல்ல ஆமா, அந்த வினோத்ங்கிறவர் வந்துட்டு பிஜேபிங்க. அவர் ஆல்ரெடி என்ன போட்டாருங்க அதை சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஞாபகம் விட்டுருங்க. என்ன சொன்னாருன்னா, நான் வந்து விஜயன் எனக்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன். இப்ப அவர் எடுத்த இந்த நிலைப்பாடை பார்த்தா அவருக்கு இம்மெச்சூர்டா இருக்காரு. அவருக்கு எப்படி எடுக்கிறது தெரியல. அரசியல் கட்சி உருவாக்க முடியும் பாருங்க. அவர் போட்டிருக்க ட்வீட் இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இயர் ஆஃப்டர் லவ் டுவர்ட்ஸ் ஹிம் ஒன்லி ஆஸ் அன் ஆக்டர், நோ பொலிட்டிக்கல் சப்போர்ட். ஓகேவா? அதான் போட்டிருக்காரு. அவர் பொலிட்டிக்கலா வந்து பிஜேபி சப்போர்ட்டருங்க. அவரு ஆல்ரெடி இந்த டைம் இருந்துட்டு போட்டோம் எல்லாரும் இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன எல்லாம் தப்பா என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்காங்க? தப்பா என்ன போட்டிருக்காங்க? அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி சப்போர்ட்டர் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லங்க, அவர் பிஜேபியாவே இருக்கட்டுங்க. அது என்னங்க இமேஜ்? எல்லாருமே ஒண்ணு கத்துக்கிட்டு வந்து இறங்கலங்க. சரிங்களா? இனிமேதான் கத்துக்கிறாங்க. அந்த வார்த்தை எங்க இருக்கு? அந்த வார்த்தை எங்க இருக்கு? வம்சருங்க, அந்த வார்த்தை எங்க இருக்கு? அவர் போட்ட நானும் தெரிஞ்சுட்டு பாத்துட்டு இருக்கேன். எங்க இருக்கு? எங்க போட்டிருந்தாரு? படிங்க.
இருங்க, அவர் ஐடி நமக்கு தெரியலையே, அவர் இம்மெச்சூர் ஃபாலோ ட்வீட் நீங்களே உணர்ந்துட்டா சரி. அவர் எங்க இல்ல போட்டிருக்காரு? இல்ல கார்த்தி ப்ரோ, இம்மெச்சூர்ட் வந்து அவர் ட்வீட்டா போடல, கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. ஃபேன்ஸ் ஆமா, அது அவங்க சண்டை போட்டவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு, இம்மெச்சூர் அரசியல் தெரியல இவருக்கு அப்படின்ற சரி மாதிரி ஓகே. சரி கமெண்ட்ஸ்ல இருக்கு. நான் வேணா முடிஞ்சா சரி. எடுத்து எனக்கு போடுறேன். இது கூட சரி இல்ல ஜி, எனக்கு இதுக்கு சரி முன்னாடி ஓகே, ஒண்ணு அதை சொல்லுங்க. போட்டிருக்காரு. அந்த ட்வீட் எனக்கு வந்துட்டு பார்த்தேன். சரி, எதுக்கு இவரு இப்படி கலாய்க்கிறாருன்னு பார்த்தேன். இது பார்த்தோன்னு தான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. எதுக்கு இந்த மனுஷன் வந்துட்டு, சரி நீங்க உனக்கு அவர் மாஸ் தேவைப்படுது உன் படத்துக்கு பப்ளிசிட்டிக்கு, ஆனா அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அறிக்கை விட்டது உனக்கு ஓகே, உனக்கு நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குது ஓகே, நீ அது ப்ரோ கொடுத்துட்டு போ, எனக்கு அரசியல் வேற பிடிக்கல. சினிமா வேற, நீங்க எதுக்கு ரெண்டுமே அது ஏன் இது இல்ல 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 மிக்ஸ் இருங்க, பண்றீங்க? நீ இன்னும் சொல்றது புரியல அது எனக்கு புரியாதுங்க. எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, சம்பந்தம் இல்ல எல்லாம் பேசிட்டு ஜி, இருக்கீங்க. நான் சொல்றது இல்ல என்னன்னா, இல்ல ப்ரோ, ப்ரொடியூசர் வினோத் வந்து ஏன் அபிஷியலா இப்ப ஏதாவது பிஜேபி இல்ல ஐடி இல்லங்க, விங்லையோ இல்லாட்டி இல்ல கட்சிக்காரவோ குருவின்னு இருந்து ஒரு படம் நடிச்சாரு. விமர்சனம் வச்சா உதயநிதி பிரச்சனையே ஸ்டாலின் வந்து கிடையாது. விஜய்க்கு அவர் ஓட்டு வந்து போட்டுருவாரா? இல்ல ப்ரோ, அவர் வெறும் அப்புறம் என்ன? ப்ரொடியூசரா தானே இருக்காரு இப்ப. இல்லங்க, ஜி குருவின்னு ஒரு அவரு படம் நடிச்சிட்டாரு. இல்லங்க சன் டிவில அவரு தயாநிதி மாறன் வந்து இருங்க, இல்லங்க கலாநிதி அவர் மாறன் வந்து படம் எடுத்தாரு. பிஜேபியில இருந்து இல்லங்க, உங்களுக்கு வந்து ஓட்டு போட போறாங்களா? ஏன் இதெல்லாம் தலைவரே, பேசிட்டு நான் இருக்கீங்க? அதை உங்களுக்கு சொல்லவே பச்சை இல்லை. படம் இங்க பாருங்க, எடுத்தவனே இப்ப போட இல்ல மாட்டாங்க. கார்த்தி ப்ரோ, ஏன் நீங்க நீங்க புரிஞ்சுக்க சம்மந்தம் பேசிட்டு மாட்டீங்க. இருக்கீங்க? அவர் எல்லாருமே வந்து எல்லாருமே மெச்சூர்டு தான் ஜி. இல்லங்க பிஜேபி விஷால் சப்போர்ட்னு விஷால் ஐடியில போட்டுட்டு விஷால் அந்த ஐடியில விஷால் அப்படி விமர்சனம் பண்ணா பிரச்சனை இல்ல. ஆ. அவர் வந்து ப்ரொடியூசர் தான் அந்த ஐடி வச்சிருக்காரு, நானே கேக்குறேன், புரியுதுங்களா? இல்லங்க, அது நானே கேக்குறேன், உதயநிதி அதுல ஸ்டாலின் உங்களுக்கு ஓட்டு அந்த போட்டுருவாரா? அளவுக்கு இறங்கி விஜய் ஃபேன்ஸ் வச்சு கூட படம் எடுத்த ஜி உதயநிதி ஸ்டாலின் எவரி ஒரு கமெண்ட் ஓட்டு போட்டுருவாரா? ஜி இங்க பாருங்க கலாநிதி ஜி, மாறன் உங்களுக்கு ஜி ஓட்டு போட்டுருவாரா? எவரி கமெண்ட் அவர் சண்டை போடுறாரு ஜி, அதுலயே ஏன் தெரியுது ஜி இருக்கட்டுங்க, அவர் அஜெண்டாவோட நீங்க 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 பண்றாருன்ட்டு. போடுறீங்க, ப்ரொடியூசர் அதுக்கு ரிப்ளை பண்றாரு. இங்க பாருங்க, அதான் அதான் என்ன ப்ரொடியூசர் வேறன்னா கலாநிதி மாறன் உங்களுக்கு ப்ரோ ஓட்டு அது போட்டுருவாரா? தலைவர் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு ஜி, ஓட்ட போட ஒரு போறாரா? நிமிஷம் நான் கலாநிதி கேக்குறது மாறன் நான் உங்களுக்கு ஓட்ட சொல்றேன். போட போறாரா? அவர் ஏன் பிஜேபி ப்ரோ போடணும், அப்ப நீங்க போட மாட்டாரா? பிஜேபி நான் பிஜேபி சொல்றது போட்டுக்கலாம் ப்ரோ, பொலிட்டிக்கல் அது தப்பு ரிலேட்டட் கிடையாது. நீங்க வெறும் அவரு ப்ரொடியூசர் ஐடி வச்சுட்டு அவரு பண்றதுனால தான் அவரு பிரச்சனைகள் பிஜேபின்னு விமர்சிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்போ? ப்ரோ இல்ல, அவர் அவர் ஓப்பனாவே பிஜேபி எடுத்து தாங்க. ப்ரோ பிஜேபி அவரு கண்டுபிடிக்கல ப்ரோ, அவர் பிஜேபின்னு ஓப்பனா போட்டுக்க வேண்டியதானே, ஐடியில பயோல ஏதாவது வச்சுக்க வேண்டியதானே. அது நீங்க அப்படி வச்சுக்கிட்டா நீங்க இப்ப யாரும் அவர் விமர்சனம் பண்ண இங்க போறது இல்ல. பாருங்க, அவர் வந்து பொது ஜனம் மாதிரி பொது காமிச்சுக்கிட்டு ஜனம்லாம் அவர் வந்து என்ன அப்படிலாம் பண்றாரு, யாரும் காட்டலைங்க, யாரும் காட்டலைங்க. எவரி கமெண்ட் இல்லங்க கமெண்ட் சண்டை ஏங்க, போடுறாரு அவரு. யாரும் காட்டலைங்க, விக்னேஷ் அந்த ப்ரோ, மாதிரிலாம் யாரும் அவருக்கு காட்டல. பிஜேபின்ற சரியா? அடையாளம் தேவைப்படல, உங்களுக்கு யாரு டிவிகேன்ற அடையாளம் தேவைப்படுது, அதுதான் வித்தியாசம். அவர் ப்ரொடியூசர். யாருக்கும் தேவையில்லைங்க அது, அந்த அடையாளமே தேவையில்லை. சரியா? அவரு வந்து எப்பயுமே அப்படிதான். அவரு வந்து எப்பயுமே பிஜேபி சப்போர்ட்டரா தான் இருக்காரு, எப்பயுமே போடுவாரு, பேசும்போது அதான் சொல்லுவாரு. அவர் என்னைக்கா மறைச்சிருக்காரா? இல்ல இல்ல. சரி, அப்புறம் எதுக்கு அவரு நீங்க இது நீங்க தான் தேவைப்படுது? பொட்டு வச்சுக்குவீங்க, நீங்க தான் பொட்டு வச்சுக்குவீங்க, சிஏக்கு வந்து இங்க அறிக்கை பாருங்க, கொடுப்பீங்க, உங்களுக்கு நாங்க தான் எல்லாரும் படத்துல ஓட்டு போட்டு வேணும்னு இல்ல சொல்லி இல்ல இல்ல நீங்க தலைவரே, பிரச்சனை இல்ல பண்ணுவீங்க. இல்ல இல்ல கார்த்தி, நீங்க வேற விக்னேஷ் மாதிரி இல்லங்க, விக்னேஷ் இது மாத்தாதீங்க. இந்த மார்க் இந்த ஆண்டனி படம் வேஷம் தாங்க. எடுக்கும்போது அவர் விஜய் வந்து ப்ரொடியூசர் எத்தனை பேர் வந்து இல்ல அரசியல் இப்ப வர முதல்ல விஜய் தான் காசு தெரிஞ்சது கொடுத்தாரா? அவருக்கு. படத்துல போட்டு விஜய் தான் காசு வச்சுக்கிட்டோம். கொடுத்தாரா? விஜய் இல்ல தான் காசு ப்ரோ, கொடுத்தாரா மார்க்காண்டனிக்கு? விஜய் இல்ல தான் காசு மார்க் கொடுத்து அவர் ஆண்டனி எடுத்தாரா? வரும்போது அரசியல் கட்சி ஏதாவது ஏங்க தெரிஞ்சதா? இல்ல அப்புறம் இல்லைங்க, ஏங்க நீங்க ப்ரொமோஷன் போனீங்க, அதுதான் பூமாச்சு அவருக்கு. அவர் உங்களை தேடி வந்தாரா, நீங்க அவர் இல்ல தேடி இல்ல போனீங்களாங்க? அப்போ அதுதாங்க வந்து நானும் சொல்றேன். விஜய் அரசியல் கட்சி அதுதாங்க நானும் இருந்ததா? சொல்றேன். கருணாநிதி மாறன் உங்களுக்கு வச்சு படம் எடுத்தாரு, ஓட்டு போடுவாரா உங்களுக்கு? அடுத்த அவரு எலெக்ஷன்ல ஏங்க கேக்குறேன். போடணும்? ஏங்க போட அவருக்கு எனக்கு மாட்டார்ல, இருக்கிறது வேற. ஏங்க அப்புறம் ஏன் நீங்க கலாநிதி கேக்குறீங்க? மாறன் ஆல்ரெடி ஒரு கட்சியில இருக்குன்னு ஏங்க அவர் ஒரு கட்சி குடும்பம்னு ஓப்பனா இல்ல இல்ல சொல்றாருங்க, இவர் மார்க் ப்ரொடியூசர் ஆண்டனி போதும் எடுக்கும்போது ஏங்க இந்த விஜய்க்கு இங்க மாதிரி பாருங்க, அரசியல் இந்த கட்சி பண்றாரு. மாதிரி ஏதாச்சும் இருந்ததா? இந்த ஏங்க மாதிரி இல்ல அப்ப இவர் இந்த சொல்லிக்கிறோங்க, மாதிரி சில்லியா அரசியல் சில்லியா பார்வையாளர் ஐடி இல்லைங்க, வச்சுக்க இந்த சொல்லுங்க. சில்லியா இவர் பேசுற ப்ரொடியூசர் ஐடி வச்சுக்கிட்டு வார்த்தைக்கெல்லாம் எல்லாரும் போட்டு இல்லைங்க, அடிச்சிட்டு இருப்பாரு. சில்லியா பேசுற வார்த்தைக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரியா? அவரோட விருப்பங்க. கார்த்தி இது ப்ரோ, என்னங்க ஆக்சுவலா வந்துட்டு பேசிட்டு எனக்கு இருக்கீங்க? இல்ல எனக்கு இது மட்டும் இல்ல ஜி, இதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டாரு. அது வந்துட்டு எனக்கு ரிமெம்பர் பண்ண முடியல, கரெக்டா ஒரு மாசம் முன்னாடி இருக்கும். அதுல கலாய்ச்சிருப்பாரு விஜய். நான் ஓப்பனாவே ஏதோ போட்டு கலாய்ச்சிருப்பாரு. எதுக்கு சம்பந்தம் ஏங்க இல்லாம எதுவுமே பேசுறாரு? ஞாபகம் இல்லைன்னா ஏங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க பைத்தியம் மாட்டோம்? இல்லங்க, அது ஏதோ பார்த்துட்டு ஞாபகப்படுத்திட்டு வாங்க, இல்ல நார்மலா கண்டுபிடிச்சிட்டு எல்லாருமே வாங்க, ட்ரிகர் படிச்சுட்டு ஆயிரும். வாங்க. என்ன படிச்சீங்க சொல்லுங்க, அது ஏன் வார்த்தையே சொல்லுங்க. இல்ல ஆமாங்க, இம்மெச்சூர்னு ட்ரிகர் சொன்னீங்களா, அதை உனக்கு உனக்கு பின் ட்ரிகர் பண்ணுங்க, ஆயிட்டே ட்வீட் இருக்கும், உனக்கு பின் மறந்து பண்ணுங்க. அது போனதெல்லாம் மேல ட்ரிகர் ஆகும், அதுக்கு நான் பதில் அந்த யாருமே சொல்லணுமா? ரிப்ளை ட்வீட் இல்லங்க, அவர் யாரும் சொன்னதை வந்து பின் பண்ணுங்க கத்துக்கிட்டு வந்து மேல இறங்க ஃபர்ஸ்ட். போறது இல்ல. இல்ல உனக்கு யாரும் கத்துக்கிட்டு இறங்குறது இல்ல. இல்லைங்க, உங்களுக்கு மறந்து போனதால ட்ரிகர் ஆகும், என்ன பேசினாங்கன்னே தெரியாது, தெரியாமலே ட்ரிகர் ஆகும். என்ன நான் எப்படி பதில் இல்ல சொல்ல முடியும்? பிளஸ் அவர் அப்படி இன்னொன்னு சொன்னாரு மார்க் தெரியுமா ஆண்டனி உனக்கு? எடுக்கும்போது விஜய் வந்து டார்கெட் அரசியல் கட்சி பண்றாங்க. இல்ல ஏதாச்சும் இருந்ததா அப்போ? எது எது மார்க் கேட்கல. ஆண்டனி எடுக்கும்போது விஜய்க்கு அரசியல் கட்சி ஏதாச்சும் இருந்ததா? ஏங்க இறங்க போறாங்க, மீடியால இருந்து எல்லாருமே ஏங்க ஏங்க சொல்லிட்டு நான் என்ன கேட்ட சொல்றேன், கேள்விக்கு வினோத் பதில் அப்ப இல்லங்க, ஏதாச்சும் அரசியல் வினோத் கட்சிக்கு இருந்ததா? பேசினாருன்னா என்ன பேசினாருன்னு சொல்லணும். எனக்கு தெரியாது, அதுவே மறந்து போச்சு. அப்புறம் மறந்து போச்சுன்னா விட்டு போக வேண்டியதானே? ஏங்க அதுவே அது மறந்து ஞாபகம் போலங்க. இந்த வீடியோ அதுதாங்க, பார்க்கும்போது அவ்வளவுதாங்க பர்டிகுலரா அவ்வளவுதாங்க. அவரை டார்கெட் பண்ணும். அதுக்கு தான் கொஞ்சம் சொல்றேன் கருத்து இம்மியூச்சர், இருக்கட்டும். அதுதான் சொல்றேன் எல்லாருமே இம்மியூச்சர்.
நீங்க அவர் என்னெல்லாமோ சொல்றதுதான் ஏதோ நானும் ஏதோ சொல்றேன். ஒரு கோர்த்து அவர் விட்டா ஏதோ சொல்றதுதான் நானும் பேசிட்டு சொல்றேன். இருக்கீங்க. இம்மெச்சூர்னா கொஞ்சமா இதுதான். சென்ஸா பேசுங்க பிரதர். இம்மெச்சூர்னா இதுதான். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், எல்லாத்துக்கும் சரி, பாசிட்டிவ் எனி நெகட்டிவ் எனி இருக்கும். டே இங்க பாருங்க, எனி டே ஒருத்தன் வந்து ஒரு மூட்ல ஒண்ணு பேசலாம், ஓகேவா, திரும்ப வந்து பேசலாம். ஆனா நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா, இல்லைங்க அவர் பேசின இந்த வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்லணும், அதுவே தெரியாது. அதான் அந்த இல்லைங்க அதுதான் அவர் சொல்றேன். அன்னைக்கு பேசினாரு, அவர் அன்னைக்கு என்ன பேசினாரு அது மறந்து போச்சுங்க, விடுங்க. இல்ல நீங்க ஒரு ஜி, நாள் பேசினாரு, அதுவே அவர் இம்மெச்சூர் தான். சரி விடுங்க. நான் நீங்களே வந்து இம்மெச்சூர் தான். நான் ட்ரிகர் ஆனதுதான், உங்களை நான் மாதிரி நிறைய பேர் தான் இம்மெச்சூர் தான். மறுபடியும் போட்டு வரணும். இப்போ வந்துட்டு என்ன அவர் என்ன என்ன இம்மெச்சூர் போட்டாருன்னு மறந்து ட்ரிகர் போச்சு. ஆயிட்டே இருங்க. என்ன அதுக்கப்புறம் என்ன போட்டாருன்னு மறந்து போச்சு. ஏமையா இருக்கிறா அவருங்க. இல்ல தலைவரே, எல்லாருமே வந்து கத்துக்கிட்டு இறங்க போறது இல்ல அரசியல்ல. எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். எல்லாரும் தப்பு பண்ணி தான் மேல வர போறாங்க. ஆமா சரி சரிங்களா? bro. அப்ப சரி, இப்ப விமர்சனத்தை என்ன ஏத்துக்கணும்ல, நான் அவ்வளவுதானே. இல்லைங்க, விமர்சனம் அது ஏத்துக்கலாம். நான் அது எதுக்கு இம்மெச்சூர் எல்லாம் போடணும்? எதுக்கு நீ என்ன இல்ல அவருக்கு சிட்டிசன்ஷிப் பத்தி ஏங்க தெரியாம இது எப்படி ஒரு ஒருத்தர் வந்து தப்பான அறிக்கை வார்த்தை விட கிடையாதுங்க. முடியும்? அது இம்மெச்சூர் அது தானுங்க. ஒரு கிரிட்டிசிசம் ஸ்டேட் தானேங்க அது. ஸ்டேட் சப்ஜெக்டே இல்ல சிட்டிசன்ஷிப். அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் 5th லா ஆர்டிகல் 5ல இருந்து 11 ஸ்டார்டிங்ல இருக்கு. அது 7th பத்தியே ஷெட்யூல். தெரியாம அவர் வந்து பேசுறாருன்னா என்ன? மெச்சோர்டா வந்து இருந்தா சரி, ஓகே, இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் இல்ல, நம்ம சரி பிஜேபி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா பவர் இல்லைன்னு மெச்சூர்டு, சொல்ல பிஜேபி முடியும். சப்போர்ட் பண்ணலன்னா இம்மெச்சூர்டு. இது தாங்க நேத்து வந்துட்டு கார்த்தி ப்ரோ வந்துட்டு கிளவரா முடிவு எடுத்திருக்காருன்ட்டு அது இவர் தாங்க ஏன்னா மக்களோட அறியாமை வந்து நல்லா யூஸ் பண்றாருன்னு சொன்னாரு. அதுதாங்க நானும் மக்- சொன்னேன், அது தெளிவா தாங்க சொன்னேன். இங்க பாருங்க, அவர் வந்து முஸ்லிம் ரொம்ப ஓட்டை தெளிவா வந்து வந்து முஸ்லீம் எடுக்கலாம், ஓட்டுக்காக பண்றாங்கன்னு, அவருக்கு முஸ்லீம் தெரியாமலாம் ஓட்டுக்காக இல்ல. பண்ணிருக்காங்கன்னு எல்லாம் சொன்னேன். மைனாரிட்டி ஓட்டை எடுக்கலாம்னு தெரியாம சொல்லி அவர் வந்து தெரிஞ்சுதாங்க பண்ணிருக்காரு. சொன்னேன், ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுதாங்க சொன்னேன். அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? முஸ்லீம் ஓட்டுக்காக தான் போட்டிருக்காரு. தெரியாமலாம் ஆனா அவர் சொன்ன கருத்துல எங்களுக்கு ஈடுபாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேனே. நேத்தான் தான் சொன்னேன், நேத்து அதான் சொன்னேன், இன்னைக்கு இதை மாத்தி சொல்றேன்னா என்ன? அதுதான் விஜய் வந்துட்டு இந்த அதுதானே இதெல்லாம் சொல்றேன். தெரியாமலாம் அறிக்கை கொடுக்கல, அவருக்கு நல்லா தெரிஞ்சு கிளவரா தான் அறிக்கை கொடுக்குறாரு. தெரிஞ்சு நேத்து நீங்க சொன்னீங்க. ஆமாங்க, அதுதான் தெரிஞ்சுதான் கொடுக்குறாரு. அதான் சொல்றேன், தெரிஞ்சுதான் கொடுக்குறாரு. முஸ்லீம் ஓட்டுக்காக தான் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டேனே. ஆமா, அதுதான் டிஎம்கேவோட ஓட்ட வாங்கக்காக சொல்றாரு. இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, ஆமாங்க, அரசியல் அதுதாங்க ஓட் சொல்றேன். பாலிடிக்ஸ்ல வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் பண்றது இன்னைக்கு தானே. அதாங்க சொல்றேன், இன்னைக்கு அதாங்க சொல்றேன், எங்களுக்கு அதுதாங்க வேணும். ம். டிஎம்கேவோட ஓட்டை பிரிக்கிறது தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் குறிக்கோள். அத கரெக்டா அவர் பண்றாரு. அதுதாங்க நேத்து அதுதாங்க நேத்து சொன்னேன், இன்னைக்கு அதாங்க சொல்லுவேன், நாளைக்கு அதாங்க சொல்லுவேன். இல்ல விமர்சனங்களை பார்த்து நீங்க ஆரம்பத்துல வேற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வந்த மேல. இல்ல ப்ரோ, இப்போ பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா அதுக்கு அகேன்ஸ்டா நீங்க உங்களோட கருத்தை வைக்கிறீங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்து கிரிட்டிசிசம் வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க அதை எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு வந்து கேக்குறீங்க. அதுதான் வந்து அதுக்கு சொல்றாரு. அதை அவங்க கிரிட்டிசிசமா எடுத்துட்டு கடந்து போயிருங்க. உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லைன்னா அதுதான். இல்ல பாருங்க, உங்களுக்கு நீங்கள் நானும் பேசும்போது இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் நானும் பேசும்போது என் மேல நீங்க என்னவங்களும் பேசலாம், ஆனா நான் உங்களை என்னவங்களும் பேசலாம், ஓகேவா? அதெல்லாம் தாண்டி பொதுவா என்ன கருத்து வருது, ஒரு தலைவர் பேசும்போது என்ன வருது அப்படின்றதுதான் இங்க முக்கியம், ஓகேவா? எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா, மெஜாரிட்டியை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ரேஷியோ தாங்க இங்க. இங்க வந்து 50%க்கு மேல ஓட்டு எடுக்கிறவன் வந்து ஜெயிப்பான். மிச்சம் 49% வந்து 51% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருவான். மிச்சம் 49 எடுத்தவன் தோத்துட்டானா அதுதான் கணக்கு. மெஜாரிட்டி யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் கணக்கு. உங்களுக்கு என்ன வந்துச்சு ரெஸ்பான்ஸ்? இன்னைக்கு நீங்க நேற்று நைட்டு 11 மணிக்கு அவசர அவசரமா போட்ட அறிக்கைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு சொல்லுங்க. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அவ்வளவுதான். அதுதான் சொல்லணும். நம்ம எல்லாரும் பாக்குறோம்ல, எல்லாருமே தான் இருக்கோம்ல சோசியல் இல்ல மீடியால. பாசிட்டிவா வந்துச்சா நெகட்டிவா அதை வந்துச்சா? பார்த்துதான் பிஜேபி எல்லாமே பண்ணிட்டு இருக்கா என்ன? 200 இல்ல, 200 நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நேத்து அறிக்கை எதுக்கு விட்டாருன்னா இன்னைக்கு வந்து மார்னிங் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காருல இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு. இல்லைங்க அதுக்கு அதுதாங்க சொல்றேன். அதுதாங்க சொல்றேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, அது சொல்லுங்க. நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு கேக்குறீங்களா நீங்க? ஆமா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, வந்த ரெஸ்பான்ஸ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. இதுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு சிஏ எதிர்க்கிறோம். ஆனா சிஏ எதிர்க்கும் போது வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண தவிர அந்த டிஎம்கே வந்துட்டு அவங்களோட ஓட்டு பிரியுதுங்கிற பயத்துல வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கடிக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போ சிஏ எதிர்க்கிறனால வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து சரி, அடுத்தது. கொடுத்துருக்கணும். சரி, அடுத்து வேற என்ன? வேற என்ன, ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி நீங்க முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு இன்மெச்சூர்டா வந்துட்டு கொடுத்ததாக சொன்னாங்க. அதுதான் இந்த ஸ்டேட்டால அது கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு இவங்க வந்துட்டு நீட்டை ஒழிக்கிறதுக்குலாம் வந்துட்டு ஸ்டேட்ல ஒரு பவர் இருக்கு, தீர்மானம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அதுதான் நீ ஏற்கனவே வந்துட்டு தீர்மானம். அதுதான் நீங்க நம்பிட்டுருக்கீங்களா? இல்ல நாங்க நம்பல. இல்ல நான் அது சொல்றது என்னன்னா, நீட்டை ஒழிக்கிற மாதிரி சிஏ ஒழிக்கிறீங்களா ஸ்டேட்ல? சொல்றதை கேளுங்க ஃபுல்லா.
இல்லைங்க, இந்த விமர்சனம் வருமா வராதா? நீங்க பாருங்க, நீங்க கொடுத்தது 5 லைனுங்க. நீங்க இங்க பாருங்க, 2 பக்கம் இல்லைங்க, 2 பக்கம் அறிக்கை கொடுத்திருந்தா அதுல 5 தப்பு கண்டுபிடிச்சிருந்தா மேட்டரே இல்ல. கொடுத்தது 5 லைனு. காஜி ப்ரோ அந்த 5 லைன்லயே இந்த பிரச்சனைனா கேட்கதாங்க செய்வாங்க எல்லாரும். காஜி ப்ரோ கேளுங்க ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு ஸ்டேட்டால பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனா ஸ்டேட்ல தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? அந்த தீர்மானத்தை வந்துட்டு நீங்க மக்கள்கிட்ட வந்துட்டு தீர்மானத்துக்கு வேல்யூவே இல்லையே. தீர்மானம் எடுத்துட்டு வந்து யாரை ஏமாத்த ட்ரை பண்றீங்க? அது தீர்மானம் பண்ணல, என்ன ஸ்டேட் பில்ல பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட இருந்து அசென்ட் வாங்க போறீங்களா? கவர்னர் கிட்ட இருந்து செருப்படி தான் வாங்கிட்டு வெளில வரணும் மறுபடியும். இல்ல எனக்கு புரியல, தீர்மானம் வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுதாங்க டிஎம்கே கேளுங்க. தீர்மானம் நீங்க மக்களுக்கு வந்துட்டு அறிய சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. தீர்மானம் எடுத்து வந்து என்ன பண்ண முடியும்? கவர்னர் கிட்ட அசென்ட்டுக்கு போவோம். கவர்னர் சொல்லுவாரு அதெல்லாம் முடியாதுப்பா, இது ஸ்டேட் சப்ஜெக்ட் இல்ல சென்ட்ரல் சப்ஜெக்ட், அவரு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா அதான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சு விட்டுருவாரு, விட்டோல்டு பண்ணிடுவாரு. உங்களோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் அகெயின்ஸ்டா வந்து இன்கம்பண்டா இருக்க ஒருத்தவங்களுக்கு அகெயின்ஸ்டா போடுறாங்க, தெளிவா கரெக்டா போடணுமா அதுதான் கேக்குறாங்க. நான் இந்த சிஏஏ எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கணும். இது வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுதான் தப்பு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ற அதிகாரம் வந்து சென்ட்ரல்ல இருக்கு. இல்லைங்க, ஓகே. சொன்னா வந்து எப்பயுமே வந்து கோவப்படுவீங்களே தவிர யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்ல ப்ரோ, ஒரு உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த போக போக புரிஞ்சுப்பாங்க. ஆஃபீஸ் சென்டர் வேற, இது வேற, சரியா? ஒரு படம் மொக்கன்னு ஒருத்தர் சொன்னா கூட பாக்ஸ் ஆஃபீஸ் சென்டர்ல ஈஸியா ஜெயிச்சிட முடியும், ஓகேவா? அது வேற, அரசியல் வேற. அரசியல்ல எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சென்டர் மாதிரி தான். ஒரு நாளும் ஒரு விஷயமே கொண்டு போய் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் கட்சியை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையுமே. அது நெகட்டிவாவோ பாசிட்டிவோ. நெகட்டிவா போச்சுன்னா, ஆரம்பத்துல இருந்து நெகட்டிவா போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் திரும்ப சொல்றது. அது புரிஞ்சிக்காம என்னை திட்டுறதுனாலயோ மற்றவங்க திட்டுறதுனாலயோ ஒரு யூஸும் கிடையாதுங்க. நீங்க போய் கமெண்ட்ல கீழே போய் அசிங்கமா கெட்ட ஒண்ணுமே வரப்போறது இல்லை, ஒண்ணுமே நடக்காது. அதனால சரியா, அவங்க தெளிவா யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு பிஸ்மி மாதிரி, யூடியூப் மாதிரி, ரவீந்திரன் ஜோசாமி இவங்கெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டா ஒரு 5-6 பேர் வந்து ஆல்ரெடி நியூஸ் 17லாம் வந்து நியூஸ் 24/7 அவனா ஃபுல் டைம் வேலை பார்க்குறான். 24/7 உங்களுக்கு தான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க உங்களை. அதுவே புரியாம இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 24/7 பிஜேபி தானே? தெரியலையா? அவன் என்ன பிஜேபி தான் சப்போர்ட் போட்டிருக்கானா? சப்போர்ட்டா எனக்கு தெரியலையே. ஆமா, பார்த்த வரைக்கும் அப்படிதான் போட்டுட்டு இருக்கான். பிஜேபி ஆதரவா தான் போட்டுட்டு இருக்கான். அவன் தானே இந்த சிக்னல்ல நிக்காம போனதை வந்துட்டு அவனும் சிக்னல் நிக்காம போய் கேஸ் வாங்கினது. தெரியல, அவனை பத்தி நமக்கு தெரியாதுங்க. அவன் இவனா அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட். ஓகே, அப்படி பார்த்தா உங்களுக்கு யார் தான் ஆதரிக்கிறா? இங்க ஏடிஎம்கே உங்களை ஆதரிக்கிறாங்களா? திமுக ஆதரிக்கிறாங்களா? யாருமே ஆதரிக்கல. அப்புறம் என்ன பிஜேபியா டிஎம்கே? ஏன் பார்த்துக்கிட்டு எல்லாரும் தான் வந்து உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. நீங்களும் எல்லாரும் சண்டைக்கு போறீங்க, எல்லாரும் உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. இதுதான் நடக்குது. ப்ராக்டிக்கலா உண்மை தானே? அப்போ நீங்க கிளவரா ஒரு விஷயத்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது ரொம்ப தெளிவா எடுக்கணும். 8 மணிக்கு வந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஏன் 11 மணிக்கு அறிக்கை போடணும்? கொஞ்சம் பொறுமையா போட்டிருக்கலாம். இதையே வந்து இல்லைங்க, இதே விஜய் வந்து என்ன எடுத்தாருன்னா, டிமானிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரஜினி போட்டு அடி வாங்கினாரு, ஹேட்ஸ் ஆஃப் நியூ இந்தியா பண்ணு. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவா பொறுமையா வந்து அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு விஜய். இது தப்பு இல்லைங்க, இது சரியா பண்ணியிருந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் சரியா மக்கள்லாம் கஷ்டப்படாம பண்ணியிருக்கணுங்க. ஏன் அந்த பொறுமை இல்லாம அவசர அவசரமா வந்து நீங்க ஒரு தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டீங்க? பொறுமையா 2 பக்கம் 3 பக்கம் தெளிவா அறிக்கை கொடுத்துருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சிஏ வந்து இங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கு, நிறைய பேத்துக்கு வந்து சந்தேகம் இருக்கு, இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும்னு தோணுது, அதனால இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் அவங்க மக்கள் எல்லாத்துக்கும் வந்து தெளிவுபடுத்தணும். அப்படி அதை மீறி எதாவது இருந்தா எங்க தமிழக வெற்றி கழகம் வந்து துணை நிற்கும், இவங்களுக்குலாம் ஃபைட் பண்ணும், அந்த மாதிரி தெளிவா கொடுத்துருக்கணும். ஏன் அவசர அவசரமா போய் கொடுத்து இப்படி அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லி பேர் வாங்கணும்? இல்ல ப்ரோ, அவர் கொடுத்த அறிக்கையில ஃபர்ஸ்ட் பேரா வரைக்கும் கரெக்டா இருந்தது. செகண்ட் பேரால அந்த 2 லைன் தான் ப்ரோ தப்பா போச்சு.
இங்க பாருங்க கோழி மசாலா. இன்னொன்னு அது ட்வீட் சைஸ் அளவுக்கு தான் இருக்கு. அது வந்து ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோ அவங்களோட ஸ்டாண்ட வந்து கரெக்டா கிளியரா அதுக்கு இல்ல. அவர் வந்து பேசணும். அவர் வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னா அது என்னவா புரிஞ்சுக்கிறது? அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு யாருக்கு தெரியும்? அவர் அந்த கொடுத்தது செய்தி வரைக்கும் அந்த ஆப்க்காக ஒரு ஒரு அறிக்கை வந்துச்சுல, அது எவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஒரு ஆப்புக்கான ஒரு அறிக்கையே அவ்வளவு பெருசா இருக்கும்போது எக்ஸ்பிளைன் இவ்வளவு பெரிய பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனையா அவர் வந்து உருவாக்கும் போது காமிக்கும் போது அவரு கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கணும்ல. அதான் ஏங்க அதெல்லாம் வரும்னு கொடுப்பாருங்க. ஆப்புக்கான அவருக்கு அறிக்கை தெரியாதுங்களா? இல்லைங்க அது. அது ஒருத்தர் உறுதிமொழி. தைரியமா இறங்குறாரு. யாருக்கு ஏங்க பயப்பட அது மாதிரி கட்சிக்கான சொல்லுங்க. உறுதிமொழிங்க அது. அது ஆப்புக்கான அறிக்கை கிடையாது. உறுதிமொழிக்கும் அறிக்கைக்கும் இல்லங்க வித்தியாசம் தெரியும். இல்ல அதாவது பிரஸ் ரிலீஸ் மாதிரி இந்த ஆப் இந்த இதுல டேட்ல வரும், இந்த இதுல வரும், அது என்ன இது அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுல, ஒரு நாள் வந்துச்சுல. அப்படிலாம் சொல்லவே இல்லை. அது வந்துட்டு வருமா வராதன்னே தெரியாம திடீர்னு ஒரு வீடியோ விட்டார், அவ்வளவுதான். அப்படிலாம் அறிக்கைலாம் எங்கேயுமே வரலையா? நீங்க வேற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேசுறீங்களா? சரிங்க, நான் பார்த்துட்டு மறுபடியும் சொல்றேன். கார்த்தி ப்ரோ, ஹலோ ஹலோ கார்த்தி ப்ரோ, கேக்குதா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இந்த முஸ்லீம்ஸுக்கு வந்து சிஏ அகேன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மையாலுமே அகேன்ஸ்டா இருக்கும்னு பாக்குறீங்களா இல்ல? அப்படி அப்படி இல்லையே. யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன்ற நானும். இல்ல உங்க ஸ்டாண்ட் எப்படின்னு கேக்குறேன். நானும் எனக்கும் இல்லைங்க, கரெக்டா அதை நானும் பத்தி புரிதல் இல்ல பெருசா. நான் அதுதாங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன். எல்லா வீடியோவும் பார்க்குறேன். எல்லாரும் பேசுறாங்க, எமோஷனலா பேசுறாங்க, அது இதுன்னு பேசுறாங்க. இந்த இடத்துல அகேன்ஸ்டா இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டேறாங்க. சொன்னா மாத்திக்கிறதுக்கு நானும் ரெடி. இல்ல நானும் பேசுறதுக்கு ரெடி. அகேன்ஸ்டா இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அகேன்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி எதுவுமே இல்லைங்க அதுல. அதுதாங்க இங்க. சரி, அப்போனா எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, இப்போ முஸ்லிம்ஸ் அகேன்ஸ்டா இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் இப்ப விஜய் வந்து அதை அகேன்ஸ்டா சொல்றாரு அப்படிங்கறதுனால முஸ்லீம் ஓட்லாம் எப்படி அவர் வாங்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி சொல்லலாம்? அதுதாங்க அவசரம், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இதை வச்சு இது இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2019 இது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அப்ப பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டுல. முஸ்லிம்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. கரெக்டா? அப்போ திமுக அவங்க கூட்டணி கட்சிக்கு மட்டும் தான் அது ஆதரவு. ஸோ 2019 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டியா முஸ்லீம் ஓட்டுலாம் வந்துருச்சு. ஸோ இது எதிர்த்தா ஓட்டு வந்துரும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இல்லையா? ஓகே, அப்போ அந்த இடத்துல நம்மளும் போய் தோட்டா போட்டுருவோம் அப்படின்றதான் இங்க பிரச்சனையே. அந்த மைலேஜ் எடுக்கிறது அவரும் வராரு. எனக்கு ஒரு டவுட். இந்த அவசரம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை சொல்லிட்டீங்க. நேத்து ஒரு தடவை கூட இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே இல்லையே. நேத்து வந்துட்டு கிளவரா எடுத்திருக்காரு, அந்த முடிவு இந்த முடிவு. எனக்கு அவர் முஸ்லீம் ஓட்டு வாங்கினா சந்தோஷம் தாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, முஸ்லீம் ஓட்டு வாங்கினா சந்தோஷம் தாங்க எனக்கு. இன்னைக்கு இவ்வளவு விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் நீங்களுமே இன்னைக்கு உங்க இதை மாறி சரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்மளும் விமர்சனம் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, எல்லாமே இல்லைங்க, எல்லாமே பிராக்டிக்கலா யோசிக்கணும். சரியா? நம்ம நினைப்போம் நேத்து வந்து இங்க பாருங்க, நேத்து 8 மணிக்கு வந்தோன்னே அவர் என்ன நினைச்சிருப்பாரு இந்த அறிக்கை கொடுக்கும்போது? எல்லாரும் திட்டுறாங்க, அறிக்கை கொடுத்துலாம் நினைச்சுதான் கொடுத்துருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவரே திட்டு வாங்குறது எப்போ உணர்ந்துருப்பாரு? அவரு இன்னைக்குதான் வந்திருப்பாரு. இன்னைக்குதான் அவருக்கே தெரியும். இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் எடுத்து போடுறானுங்க, உங்களுக்கு சிஏ என்னன்னு தெரியுமா, அது தெரியுமான்னு. அப்போ சோசியல் மீடியா வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. சோசியல் மீடியா வந்து ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காது. சோசியல் மீடியால மக்களே ஒரு ஸ்டாண்ட்ல இருக்க மாட்டாங்க. மக்களே மாறிட்டு தான் இருப்பாங்க. சோசியல் மீடியா மக்கள் தான். ஒரு காலகட்டத்துல இல்ல நேத்து நீங்க சொன்னது கூட பிரில்லியண்டான மூவ். எதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா முஸ்லிமோட ஓட்டை இவர் வந்து பறிக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காருன்னு சொல்லி பிரில்லியன்ட். அதுதாங்க சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து திமுக வந்து திமுக இல்லைங்க, அது நான் சொன்னது கரெக்டு தாங்க. ஆனா திமுக வந்து உள்ள இறங்கிட்டாங்கல்ல. ஏன் இப்போ அதிகமா திட்டுறது உங்களை திமுக தான் திட்டுறாங்க. எதுக்கு திட்டுறாங்க? அவங்கள ஓட்டு பேர் பறி போகும்னு திட்டுறாங்க. ஓகே, ஆனா இன்னைக்கு அவசரத்துல எடுத்த முடிவுன்னு சொல்றது நேத்து நீங்க சொல்லவே இல்லைங்கிறது. அது ஏன்னா விமர்சனம் வருது இல்ல. என்ன வருது அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, நீ பாஜக சொல்லல, மத்திய அரசுன்னு சொல்லல, நீ தெளிவா அறிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ அதுதான் சொல்றேன், அவசரமா கொடுத்துருக்க வேண்டாம், பொறுமையா கொடுத்துருக்கலாம். இதே அறிக்கையை கொடுத்துருக்கலாங்க. நான் இப்பயே தாங்க சொல்றேன், அவர் ஆதரிக்கணும்னா சொல்லுங்க, அவர் எதிர்க்கலாம். சரியா? இன்னும் கொஞ்சம் தெளிவா கொடுத்தா அந்த பாயிண்ட் எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்கல்ல, இது என்னங்க ஒரு ட்விட்டர்ல போட வேண்டியது அறிக்கையை டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுல பிஸ்பி என்ன போட்டாரு? பிஜேபியும் கிடையாது, மத்திய அரசும் கிடையாது, இதெல்லாம் ஒரு அறிக்கையா? உப்பு சப்பு இல்லாத அறிக்கையா? அந்த மாதிரி தானே எல்லாம் பேசுறாங்க. அப்போ அதை வந்து நீங்க பொறுமையா பண்ணிருக்கலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான்.
இது இந்த ஒரு விஷயம் பார்த்தாங்களா? அதான் ஆல்ரெடி வந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு இவங்க இந்த மாதிரி அறிக்கைக்கு என்னென்ன விமர்சனம் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப நாளைக்கு இந்த திமுக விமர்சனம் பண்றப்போ திமுக ஸ்டாலின்ங்கிற பேரோட வந்துட்டு அடுத்த அறிக்கைகள் வரும். அது இவங்களுக்கே வரும். அது இல்லைன்னு சொல்ல. இப்ப இதை பார்த்துட்டாங்க. பண்ணணுங்க. இங்க பாருங்க, நீங்க அதுதாங்க முன்னாடி இருந்து சொல்லிருக்குல்ல, விஜய் வந்து அரசியல் பண்ணோம் அப்படின்னா அக்ரெசிவா பண்ணோம். அது பிஜேபிக்கு எதிராக பண்ணிட்டோம், மோடிக்கு எதிராக பண்ணிட்டோம், ஸ்டாலினுக்கு எதிராக பண்ணிட்டோம், எடப்பாடிக்கு எதிராக பண்ணிட்டோம், அது தேவையில்லை. நீங்க வந்து மக்கள் நீதி மையம் மாதிரி, ரஜினி மேல இருக்க விமர்சனமா தானே. அவர் என்னங்க, அவர் இந்த பக்கமும் உருட்டுவாரு, அந்த பக்கம் உருட்டாரு, அதாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை பண்ணா மாட்டிக்குவீங்க, சேஃபா பண்ணா மாட்டிக்குவீங்க. இங்க பிரச்சனை அதுதான். இல்ல சேஃபாலாம் அவர் பண்றதுக்கு சேஃபா பண்றதுக்குலாம் வரல. அவர் கண்டிப்பா பிஜேபி டிஎம்கே எல்லாத்தையுமே எதிர்க்க தான் செய்வாரு. எதிருங்க தெளிவா நிதானமா இதுல மொத்தம் எடுங்க, அவ்வளவுதான். பிஜேபி சொல்லல, திமுகவும் சொல்லல, சரியா? இந்த பிரச்சனை இங்கதாங்க வரும். கார்த்தி ப்ரோ, ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் பாருங்க, சொல்லுங்க. அமீர் விஜய் பத்தி சொன்னா டிஎம்கே சுப்புன்னு சொல்றீங்களா நீங்க? இதே நான் வினோத் வந்துட்டு விஜய் பத்தி சொன்னா அது அவர் ஸ்டாண்டுன்னு சொல்றீங்களே, கரெக்டா என்ன சொல்றேன்? அவர்தான் பிஜேபின்னு சொல்லிட்டேனே, அவர்தான் பிஜேபின்னு சொல்லிட்டேனே. இல்ல ப்ரோ, அதான் கேக்குறேன். இப்போ பிஜேபியா இருந்தாலும் போட்டது அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு சொல்றீங்க நீங்க. அதுதாங்க, என்ன வார்த்தை தப்பா இருந்துச்சு சொல்லுங்க. இருக்குங்க, அதாவது யாருமே படிச்சது மறந்துருக்கோம், இறங்கல இல்லைங்க. எல்லாருமே இங்க வந்துதான் கத்துக்க போறாங்க. ஏதாவது தப்பு இருக்கும், நீங்க கத்துக்கோங்க. இன்னொரு 24 மாசம் இருக்கு. 24 மாசத்துல கத்துக்கோங்க, பொறுமையா கத்துக்கோங்க. உட்கார்ந்து ஒன்னும் கத்துக்காம அதுதாங்க நானும் சொல்றேன். அதுதாங்க நானும் சொல்றேன். உட்கார்ந்துட்டு இருக்கானே இன்னும் கத்துக்கிட்டு இருக்கானுங்க. அர்ஜுன் ஒரே ஒன்று சொல்றீங்களா? அந்த வினோத் மேட்டரை விடுங்க. அவர் பிஜேபி, அவரே இங்க ஸ்பேஸ்ல வந்து பேசியிருக்காரு. அவரோட இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்குங்க. அவரோட ஸ்டாண்ட்ல அவர் வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்கல, அவருக்கு என்ன, உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? அப்ப அவர் கட்சியே இல்ல, விஜயோட கட்சியே இல்ல. சரி இல்ல, அப்படியே இல்லைங்க, அப்படியே இருக்கட்டும். இப்ப இல்ல அப்படியே இருக்கட்டும். உனக்கு என்ன பிரச்சனை வினோத்தோட? இல்லங்க, என்ன பிரச்சனை? அவருன்னு பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி கருத்து சொல்றேன், எல்லாருமே கருத்து இருக்குங்க, அது பிரச்சனை இல்ல. எல்லாருமே கருத்து சொல்லுங்க. அவர் யூஸ் பண்ணிட்டு சொன்ன கருத்துல என்ன தப்புன்னு சொல்லுங்க. என்ன கருத்து அவர் யூஸ் பண்ணிட்டு? அதுதான் சொல்லிட்டேனே, அவர் யூஸ் பண்ணிட்டு தான் உதவி என்ன யூஸ் பண்ணாங்க? அவரோட ஃபேம் யூஸ் பண்ணி தான் அவர் தான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு உங்க படத்துக்கு. சரி, அதுக்காக உங்களை பேசவே கூடாதா? சாகர வரைக்கும் உங்களை பேசக்கூடாதா? சாகர வரைக்கும் உங்க காலில் விழுவணுமா? உங்க போட்டோ வீட்டுல வச்சுக்கணுமா? சாமி கும்பிடணுமா? ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, நமக்கு சரி ஒரு ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, ஏங்க பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது எப்படி இருக்கு? இம்மெச்சூர்டா இருக்கு, நீங்க பண்றது இதா இருக்கு, இது என்னது இது? ஏன் அப்படி பேசணும்? சரி, இப்ப இதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இம்மெச்சூரா இருக்குன்னா இம்மெச்சூரா இருக்குன்னு சொல்லாமே, என்னங்க இருக்குது? ஏங்க பெத்த அம்மா அப்பாவே சொல்றது இல்லையா? அப்பாவும் அம்மாவையோ நீ அப்படி பண்றிருக்க சும்மா அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்பாவை சொல்றது இல்லையா யாரும்? தப்பா? அம்மாவை சொல்றது இல்லையா? ஏமா இப்படி பண்ற, அறிவில்லாம பண்ணிருக்கன்னு சொல்றது இல்லையா? அதாவது ப்ரோ, பெத்து வளர்த்து படிக்க வச்ச அம்மா அப்பாவே சொல்றது இல்லையா? கூட இருக்க பொண்டாட்டி சொல்றது இல்லையா? என்ன நீங்க என்ன கடவுளா? உங்களை யாரும் பேசவே கூடாதா? பண்ண தேவையில்ல ஜி, அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு, நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. அதுதாங்க விமர்சனம். கட்சியை வச்சிருக்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது என்னங்க இருக்கு? அதுக்கு அவர் அப்படி அந்த மாதிரி வார்த்தையில சொல்லல, யார் வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லவும் இல்ல ஏங்க. அந்த மாதிரி சொல்ல எடுத்து போடுங்க, போயிட்டே இருக்கும். அவர் ரிப்ளை போட்டிருக்காரு பாருங்க, அவர் போட்ட கமெண்ட்ஸ் கீழே பாருங்க. சரிங்க, எடுத்து போடுங்க. என்ன ரிப்ளைங்க? அதை படிங்க இல்ல சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. படிங்க இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. அர்ஜுன், அதாவது ஒவ்வொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பாருங்க, இத்தனை நாளா வந்துட்டு வந்துட்டு இன்னைக்கு குஷ்பு வந்துட்டு தரம் எவ்வளவு தூரத்துக்கு தரமா இது பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. ஓடுகாலிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. அது போடுறானுங்க. யாரு பிஸ்மி குஷ்பு வந்துட்டு ஓடுகாலி குஷ்புன்னு போட்டிருக்காரு ட்வீட். இல்லைங்க, பிஸ்மி அப்படிதான். பிஸ்மி வந்து நம்ம இந்த தரத்துல வச்சுக்கிறது போறவங்களுக்கு தான் அந்த மாதிரி தான். அவனை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? விடுங்க, அவனை பத்தி பேசி அவனுக்கு ஏதாச்சும் விடுங்க. ஏங்க, இந்த அரசியல் வந்தா அப்படிதான் இருக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு? அது தெரியாம என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, நான் பேசுறேன், இப்படியே பேசிட்டு இருக்கீங்களா எல்லாத்தையும்? உங்க மேல விமர்சனம் வந்தா செய்யதான் செய்வாங்க. விமர்சனம் இருக்குன்னா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. யார பேசல?
ஆளுங்கட்சியா இருக்கு திமுக வச்சு செய்யலையா எல்லாரும் 2 வருஷமா வச்சு செஞ்சுட்டு இல்ல இருக்கீங்க. பிஸ்மி ஆளுங்கட்சி தான் அவங்க 160 எம்எல்ஏ வச்சிருக்காங்க சரியா, 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இல்ல அவங்கள பேசலையா இல்ல யாரும்? கார்த்தி ப்ரோ, நான் பிஸ்மி சும்மா என்னமோ நீங்க வந்து பேசாதீங்க உங்க படத்தையே 1 கோடி பேர் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு 2 கோடி ஓட்டு இருக்கு. அவங்கள பேசலையா? அப்புறம் உங்களை பேசாதீங்கன்னு ஏன் பேசக்கூடாது? எல்லாரையும் பேசலாங்க செய்வாங்க. இந்தியாவில் 25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25 கோடிக்கு மேல ஓட்டு வாங்கிருக்காங்க விஜய்க்கு தனியா. அவங்க பிஜேபி பேசலையா, மோடியை பேசலையா? அப்படித்தாங்க எல்லாம் பேசுவாங்க. நீங்க சும்மா பேசாதீங்கன்னா அப்புறம் பேசாதீங்கன்னா வராதீங்க அரசியலுக்கு. ஏங்க இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்னு தெரிஞ்சுதானங்க அவர் இறங்குறாரு. அப்புறம் ஏங்க அர்ஜுன் நீங்க வந்து அதுதாங்க அப்ப தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா வந்து ஏன் சொன்னீங்கன்னா கேட்கல ஜி. அது பேசுறது ஒரு வரமுறை இருக்குல்ல, அதுக்காக தான் இப்ப பார்த்தோன்னே trigger என்ன வரமுறை? ஐயோ, வரமுறையே கிடையாது. அந்த மாதிரி எத்தனை பேர் அரசியல்லாம் வந்தா அதுக்கெல்லாம் வரமுறையே கிடையாது. அரசியல்லாம் வந்தா இதுக்கு முன்னாடிலாம் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாருல, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல ஏறி இதெல்லாம் இப்ப பாக்கிறீங்க நீங்க. 90ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 90, 2000 அப்பெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் இல்ல. அப்ப எப்படி யோசிச்சிருப்பாங்க? அப்படிதாங்க பேசுவாங்க எல்லாரும். அப்படிதான் பேசுவாங்க. படம் மொக்கையா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. அப்படின்னா அரசியல் எப்படி பேசுவாங்க? படத்துக்காக கூட வர படம் தான் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை. அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை. அரசியல்னு வந்துட்டு எல்லாரும் பேசுவாங்க. ரஜினி ஃபேன்ஸ் பேசுவாங்க, அஜித் ஃபேன்ஸ் பேசுவாங்க, திமுக பேசுவாங்க, அதிமுக பேசுவாங்க, பிஜேபி பேசுவாங்க, நாம் தமிழ் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி அதுவே பரவாயில்ல மாதிரி இருக்கு ஜி. அவனுக்கு கூட தான் சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்போ வரவன் போறவங்க அதுதாங்க நீங்க அதெல்லாம் பண்ணிதாங்க வேற வழி இல்லையே, என்ன பண்ண முடியும்? கார்த்தி ப்ரோ அதுல என்ன தப்பா இருக்கு? இருங்க, அவர் திட்டினவருக்கு ஒரு ரிப்ளை பண்ணிருக்காரு. நல்ல வளர்ப்படா உங்க அப்பாவை கேளு அப்படின்றாரு. எல்லாம் தப்பா இருக்கு. அதான் பாருங்க கீழே நீங்க நிறைய இருக்குது. அது மாதிரி இது ஒண்ணுதான் போட்டிருக்காரு. இல்ல அதுல என்ன தப்பா இருக்கு? அவன் கெட்ட வார்த்தை பேசிருக்கான், வினோத் கெட்ட வார்த்தை பேசல. நல்ல வளர்ப்படா உங்க அப்பாவை கேட்டதா சொல்லுன்னு சொல்லிருக்காரு. நீ கேவலமா கெட்ட வார்த்தையில பேசுற, அதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அப்புறம் அவன் போட்டது தப்பு. நீங்க பண்றதுதான் தப்புதான். அதுதான் அர்ஜுன். இல்ல அர்ஜுன், ஒரு நிமிஷம். அதாவது ஒரு இதை பேசணும்னா 2 பக்கமும் பேசணும். அவர் போட்டதும் பேசணும், நம்ம போட்டதும் பேசணும். அதுதான் அரசியல். அதை விட்டுட்டு போங்க. அவர் பேசினாலும் ஏன் வினோத் பேசுறதுல இப்ப வந்து எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? வேற ஏதாச்சும் பேசுங்க பிரதர். இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அதை நான் அப்பதே இருந்து விடுங்க. ஏங்க வினோத் இல்லைங்க, ஊரே பேசுது, அதை பத்தி பேசுங்க. எல்லாரும் பேசுறாங்க. ஒருத்தர் சென்ட்ரிக்கா பேசிட்டு இருக்கீங்க. இல்லங்க சொன்னாரு, இவர் என்ன சொன்னாரு விடுங்க. வினோத் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காரு கமெண்ட். உங்களுக்கு ஊரே தான் கமெண்ட் போடுறது இல்ல. யாரும் பேக் ஸ்டாப்லாம் உங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் கிடையாது. அரசியல் வந்தா எல்லாரும் போடதான் செய்வாங்க. ஏன் நான் பேசலையா? லியோ வரும்போது நான் விஜய் சப்போர்ட்டரா பேசினேன். இப்ப நானும் தான் விமர்சனம் பண்றேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? கேள்விதான் கேட்போம். நான் இப்போ என்ன விஜய் மாஃபியான்னு நானுங்க, கோல்டு காயின் நானுங்க. நானும் தான் இப்ப விமர்சனம் தான் நான் பண்றேன். கேள்விதான் கேட்கணும். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு கார்த்தி ப்ரோ. அதுதாங்க சொல்றேன். அதுக்கு பதில் இங்க பாருங்க. அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும், பதில் தேடணும், அரசியல் படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து சரி ஓகே இந்த தப்பு ஓகே அப்படின்னா அடுத்தது மாத்தணும், அதை பண்ணணும். அதை விட்டு என்னை திட்டா, வினோத் திட்டா, மற்றவங்க திட்டா முடிஞ்சு போச்சா? இது என்ன பாக்ஸ் ஆஃபீஸா? என்னை திட்டா ஓகே ரைட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்த படத்துல இட்டு கொடுத்துடா அப்படின்னு போயிடலாமா என்ன? உங்களுக்கு இருக்கிறது 24 மாசம். 24 மாசத்துல உங்களுக்கு 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்படியே பேசிட்டு இருந்தா, அடுத்தவனை திட்டே இருந்தா முடிஞ்சிருச்சா? நான் உனக்கு ஓட்டு போட்டுருவேனா? நீ என் கையில வந்து கெட்ட வார்த்தை திட்டுற, அந்த மோனை இந்த மோனை திட்டுற, நான் உனக்கு ஓட்டு போட்டுருவேனா? அது உனக்கு தேவையே கிடையாது. நீ திட்டி உனக்கு 10 பைசாக்கு போறச்சான்னு கிடையாது. என்கிட்ட வந்து நீ சொல்லணும், இல்லைங்க எங்க அண்ணன் வந்து இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி அரசியல் பண்ண போறாரு, ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். என்கிட்ட இல்ல, எல்லாத்தையும் சொல்லணும். நீ திட்டுறவன் முதல் கொண்டு சொல்லணும். என்னை திட்டுறாங்கப்பா, அஜித் ஃபேன்ஸ் அவனுக்கு வேணாம் ஓட்டு, ரஜினி ஃபேன்ஸ் இவனுக்கு ஓட்டு வேணாம் சொல்லுங்க. என்ன சினிமாவா? பாக்ஸ் ஆபீஸா? லியோவா? அதெல்லாம் கரெக்ட் ஜி. திட்டுறவனெல்லாம் யாரும் இங்க திட்டல ஜி. இப்போ அப்புறம் சும்மா ஊர் ஃபுல்லா போய் கடிச்சு வச்சுன்னா, அப்படி கடிச்சு வச்சுதான் திமுக ஐடிவிங்க வாங்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. இங்க சென்னையில மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் போய் கடிச்சு வச்சுதான் இந்த முக்காண்டாங்க எதிர்க்கானுங்க. நீங்களும் அதை பண்றதுல பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. என்னப்ப 1000 கமெண்ட் போடுங்க, திட்டுங்க, அசிங்கமா திட்டுங்க. என்னப்ப உங்களுக்குதான் உங்க மேலதான் அபியூசர் பட்டம் வரும். உங்க மேலதான் அபியூசர் பட்டம் வரும். அப்படிலாம் யாருமே பண்றது இல்ல.
இல்லைங்க, நீங்க எடுத்துட்டு வந்து ஒரு கமெண்ட்டை காட்டுறீங்களே, வினோத் இது போட்டாருன்னு, அதுக்கு சொல்றேங்க பதில். அதுதான் அது அவர் கேட்டு அப்படிலாம் கேட்டுக்கிறாரு. யாரு போட்டது? நீங்க இங்க சரி பாருங்க, அதே கார்த்திக் அதே வினோத்திட்ட போய் இல்லைங்க, அவர் வந்து அவர் போட்டதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு பேசினா அதுக்கு ஒரு ரிப்ளை அந்த கொடுப்பாரு. அந்த வினோத்துக்கு நம்ம பதில் கொடுக்கலாம். அவர் பேசுனது இல்ல ஏதாச்சும் நம்ம பதில் பேசலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அதை எடுத்து வந்து இங்க வந்து இவர்கிட்ட வந்து விளக்கம் கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு புரியல. நான் பேசலையே, நான் பேசவே இல்லையே, அவர் தானே எடுத்து வந்து ஷேர் பண்ணாரு, கேட்டாரு அவர்தான் அந்த சொல்றேன், கேள்வி. அர்ஜுனும் தான் கேட்கிறேன். ஜி நாளா ஷேர் பண்ணல ஜி, எனக்கு அவர் போட்டது பழையது யூஸ் பண்ணிட்டு போய் இது பண்றாருன்னு தான் கேட்டேன். இல்ல நீங்க அவர் தப்பா சொல்லிட்டான்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். எதுவும் தப்பா சொல்லன்றதுக்காக தான். நீங்க வாய் வார்த்தையில சொன்னீங்க, நான் எடுத்து காமிச்சிட்டேன். சரி ஓகே, அதை விடுங்க. கார்த்தி ப்ரோ, நீங்க லாஸ்ட் இயர் வந்துட்டு பிரசாந்த் ப்ரோட்டு இல்ல வந்துட்டு சாய்நாத்ரி யார்ட்டே பேசும்போது வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு விஜய் படம் வந்துட்டு 1 கோடி பேர் பாக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டுல. 1 கோடி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா வந்துட்டு 1 கோடி பேர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டாலே வந்துட்டு மினிமம் வந்துட்டு 15ல இருந்து 20% ஓட்டு வாங்குவார் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா. அப்புறம் ஏன் வந்துட்டு அன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை 50 லட்சம் பேர் வந்ததுக்கு வந்துட்டு அதை ஒரு கலாய்க்கிற தோணில சொல்லியிருந்தீங்க? ப்ரோ அந்த 50 லட்சம் பேர்ல நீங்க நீங்க சொல்ற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே தப்பு பிரதர். 50 லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் வயசானவங்க இருப்பாங்க, எவ்வளவு மகளிர் இருப்பாங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நானே சொல்லிடுறேன். கலைக்கிற தோணியில சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு, ஓகேவா? நான் சொன்னது உங்களுக்கு கலைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க பிரச்சனை அது, சரியா? ஆப் அறிவிச்சதுக்கு அப்புறம், ஆப் பத்தி அறிவிச்சதுக்கு அப்புறம் 2 நாளா 3 நாளா 50 லட்சமா? அது தெரியல, அது நீங்களே சொல்லிட்டீங்க. அபிஷியலா அவங்க எதுவும் சொல்லல, இவங்க தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. தெரியல. அது அதுல வந்து அங்க அவர் அந்த கட்சியில இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிதான் அந்த நியூஸ்ல போட்டாங்க, சரியா? 2 நாள் 50 லட்சம் ஏதோ. அதுக்கு நான் சொன்ன பதில் ரொம்ப தெளிவா நான் என்ன சொன்னேன்னா, அது தப்பு சொல்லல. 50 லட்சம் ஓட்டு உங்களுக்கு இருக்கு. இந்த எலெக்ஷன் இன்னும் அறிவிக்கவே இல்லை, பார்லிமெண்ட் எலெக்ஷன். இப்போ நீங்கன்னா 50 லட்சம் ஓட்டு ஆல்ரெடி இருக்கு. 2 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள வந்து 1 கோடி மெம்பர் வந்துருவாங்க உங்களுக்கு. நீங்க 1 கோடி ஓட்டு வாங்கினீங்கன்னா நீங்க தான் 2வது பெரிய கட்சி இல்ல 3வது பெரிய கட்சியா வந்துருவீங்க தமிழ்நாட்டுல. இல்ல அதுக்கும் நீங்க பதில் சொல்லிருக்கீங்க, முன்னாடியே சொல்லிருக்கீங்களே. முன்னாடியே வந்துட்டு பிரசாந்த் ப்ரோ வந்துட்டு அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே வரட்டும்னு சொன்னப்போ, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து அவர் என்ன பிஎம் ஆக போறாரா? அவரு இங்க 2026ல சிஎம்க்கு தாங்க போட்டி போடணும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றதெல்லாம் தப்பு, அதெல்லாம் வரக்கூடாது நீங்க தான் சொல்லி. ஆமா, ஆனா தவிர்க்க முடியாத சக்தி, தவிர்க்க முடியாத பவர் வச்சிருந்தா வரலாம். இல்ல அதுதான் நானும் சொல்றேன். இல்லைங்க, அதுதான் நானும் சொல்றேன். கரெக்டா? அதுதான் நானும் சொல்றேன். இப்பயும் நான் தான் சொல்றேன். ஏன் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேவையில்லாம சில விஷயங்கள் பண்ணி உங்க கட்சியை வந்து நடுவுல டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. கார்த்திக் ப்ரோ, அவர் கொஞ்சமாச்சும் மைலேஜ் கிடைக்கும் ப்ரோ, அதை பத்தி யோசிங்க. கொஞ்சம் மைனாரிட்டி ஏங்க இந்த எலெக்ஷன்ல என்னங்க மைலேஜ் வரப்போகுது? அவங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு வாங்க போறதில்ல, சரியா? இந்த எலெக்ஷன்ல ஓட்டு வாங்க போறதில்ல, ஓட்டு கேட்க போறதில்ல, இவங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறதில்ல, எதுவுமே நடக்க போறதில்ல. ஒரு பின்பற்றல் உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி சிஏ வந்து முஸ்லிம்ஸ் மைனாரிட்டிஸ் எதிர்த்து ஒரு சட்டம் சொல்லி வச்சிருக்காங்களா, அந்த மைலேஜ் அவர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் ஓட்டு அவர் சேர்க்கறதுக்கு ஒரு பிளான் பண்றாரு. சரி ஓகே, அது சொல்லி யாருக்கு ஓட்டு விட போகுது? முஸ்லீம் ஓட்டு திமுக தான். இதெல்லாம் சிஏ மாதிரி ஒரு வேற ஏதாச்சும் லா பெருசா வந்தாதானே இது ஒரு பெரிய லான்னு அவங்க ஒரு பின்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே, அதாவது இல்ல இல்லைங்க, அதுதாங்க சொல்றேன். சிஏ இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுங்க, 1 மாசத்துல வரப்போகுது, ஓகேவா? இப்ப சிஏ தப்பான விஷயம்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க, சொல்லிட்டீங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அப்ப அந்த ஓட்டு வந்து யாருக்கு போகும்? பிஜேபி இது டிஎம்கே தான் போகும். 26ல யாரு எதிர்க்க போறீங்க? டிஎம்கே வந்து அவர் முஸ்லிம். சோ நீங்க தப்பான டைம்ல தப்பான விஷயம் பண்றீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு என்னோட ஒப்பீனியன் அது. அதை நீங்க மாத்தி சொல்லலாம். எனக்கு மாற்று கருத்து இல்ல அந்த ஒபினியன்ல டிஸ்அக்ரி பண்றேன் நானு. ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ, அதுல எனக்கு மாற்று கருத்து. பண்ணலாம். நீங்க ஊரே சிரிக்குது, ஊரே இதா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வந்ததுல இருந்து ஒரு 50 பிஜேபி சரௌண்டிங் பண்ணி வச்சுட்டு நீங்க ஊரே இதான் பேசுதுன்னு நினைச்சுக்கிறதா நீங்களே? அததான் நானும் கேட்க இல்லையா, நான் ஃபுல்லா திமுக அவங்க போட்ட ட்வீட் தான் பார்ப்பேன். அதுதான் ப்ரோ, கரெக்ட் தாங்க. ரெண்டுமே அவங்க தானே, ரெண்டு எங்களுக்கு ஆப்போசிஷன் தானே. திமுக எங்களை ஆதரிக்குமா இல்ல பிஜேபி எங்களை ஆதரிக்குமா? யாரும் எங்களை ஆதரிப்பா பண்ணுவாங்க. எல்லாரும் அப்ப அப்படிதான் நீங்க அதை பேசுவாங்க. பார்த்துட்டு இதுதான் ஜெனரலா இருக்கவங்க ஏதாவது பேசுனாங்களா? ஜெனரலா இருக்கவங்க இதுல கலாச்சாரம். ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம்.
அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, விட்டுருங்க. இல்ல நீங்க அப்படியே நெரேட்டிவ் செட் பண்றீங்க, கார்த்திக் அப்படியே ப்ரோ எல்லாமே அப்ப நெகட்டிவா வாபஸ் பண்றீங்க, ஒரு வாங்கிருங்க, நெகட்டிவும் அவ்வளவுதான், போல. வேற வழி இல்ல. வாபஸ் வாங்கி நான் செட் வாபஸ் பண்றேன். வாங்கி நான் நரேட்டிவ் செட் பண்றேன். ஓகே விடுங்க. கார்த்திக் ப்ரோ இப்ப இந்த ஒரு 700 வாபஸ் பேர் வாங்கிருங்க. இருக்காங்களே, 800 பேர் இருக்காங்க. அந்த 800 பேரை வச்சுக்கிட்டு தான் நீங்க நரேட்டிவ் செட் பண்ணி தான் வந்து எலெக்ஷன் ஜெயிக்க போறீங்களா? அது கிடையாது. நமக்குள்ள பேசிக்கிறோம், அவ்வளவுதான். இவன் டிஸ்கஷன். புரிஞ்சுக்கங்க, அவர் சொன்னது எங்க தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் யூடியூப் சேனல்ல பிஸ்மி மாதிரி ஒரு பேசல, தப்பும் இல்ல, ஒரு யூடியூப் தப்பும் பேசுற இல்லைங்க, மாதிரி பேசல. ஒரு தப்பும் இல்ல. யாருக்கும் உட்காந்து விளக்கமா கமல் பேசுற மாதிரி குழம்பி குழம்பி அவரோட பேசுறதுலாம் இல்ல. அந்த ஸ்ட்ரிக்ட் அண்ட் அறிக்கையில ஷார்ட்டா அவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். சொல்றது இந்த மாதிரி சட்டம் போடுறது நாட்டுக்கு, அதாவது இது மாதிரி சட்டம் போடுறது இதுவானது கிடையாது, நல்ல விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அங்கேயே அது அந்த முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேரா அதே கரெக்ட். மாதிரி ஒரு சீன் நான் சொல்றது கேளுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேரால நீங்க சொன்னதை அவர் சொல்லியிருக்காரு. செகண்ட் பேரால என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து செயல்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்ட். இல்லங்க, எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு எதுவும் அது கிடையாதுங்க. சாத்தியம் சாத்தியம் இல்ல, இல்லைன்னு சொன்னாங்க சாத்தியம் ஜல்லிக்கட்டுக்கு. இல்ல, ஜல்லிக்கட்டுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. உனக்கெல்லாம் பதில் லாஃப்ல சொல்லணுங்கிற இருக்க அவசியம் லான்னு இல்லை. சொன்னாங்க. உனக்கு எப்படி பேர் இருக்கா? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விலை கொடுத்தாங்க? யூனியன் சப்ஜெக்ட் அதாவது இருக்கட்டுங்க, ஏங்க எதுவுமே இருக்கட்டுங்க. இந்த உலகத்துல எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு தான் இல்ல இருப்பாங்க. இல்ல இல்ல நீங்க இப்படி எல்லாம் என்னங்க சீமான் நம்ம எந்த சீமான் பக்கம் மாதிரி இருக்கோம்னா, பேசுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சீமான் மாதிரி சொல்லுவீங்க, நீங்க பேசுறீங்க. சொல்லுவீங்க சாத்தியம் ஜெயிக்க சீமான் மாதிரி சாத்தியம் இல்லைன்னு பேசுறீங்க. சொல்லுவாங்க. இல்ல நான் இல்ல நான் அதை எல்லாமே சொல்லவே சொல்லிட்டு இல்லைங்க. தாங்க இருப்பாங்க. அதுக்கான வேலை பாருங்கன்னு நம்ம தான் எந்த சொல்றேன். பக்கம் நிக்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, பிரதர் ஃபார்ம்லால நீங்க இல்ல இல்ல நம்ம இன்சிஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். நம்மளோட விஷயம் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். அதுதான் சொல்லியிருக்காரு. கேரளா முதல்வர் அதான் சொல்லியிருக்காரு. இல்ல நீங்க வரப்போறதுல நீங்க பிஜேபி காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அத பத்தி இல்லங்க. எங்க விஷயம் என்னன்றதை நாங்க சொல்லணும்ல. அதே மாதிரி கார்த்திக் சொன்னாரு, எதுக்கு நைட்டு 11 மணிக்கு விட்டாருன்னு கேக்குறீங்க. அவர் எல்லாம் தெளிவா தான் விட்டுருக்காரு. நாளை காலையில டிஎம்கேல இருந்து அறிக்கை வந்துரும், இது மாதிரி வந்து நாங்க இதுக்கு இது பண்ண மாட்டோம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அவசரம். அதுக்கு முன்னாடி அதுதான் நாங்க அதை சொல்றேங்க, விட்டு ஆகணும். அவசரம். அதுதான் அரசியல். இன்னைக்கு அதுதாங்க வந்து அந்த நீங்க அவசரம். அரசியல் பத்தி உங்களுக்கு பேசுறீங்கல்ல, புரியுதா இல்லையா? அவசர அவசரம் ஏன் அவசர அவசரம் சரிங்க, இப்படி சொன்னாருன்னு அவசரமா அது விட்டாலும் அவசரம் அதுதாங்க நான் என்னங்க கிடையாது. பிரச்சனை? சொல்றேன். அதுதான் கேக்குறேன். விட்டே ஆகணும். அது அறியாமையில அதெல்லாம் டிஎம்கே சொன்ன அப்புறம் எப்படி அதுதாங்க டிஎம்கே அதை சொல்றேன். செய்யணும்னு சொல்ல முடியும் நம்ம? அரசியல் அதாவது இந்த கார்த்திக் ப்ரோ, நான் ஒரே ஒரு இந்த கருத்து. விஷயத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காது. பிஜேபி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை அறிவிச்சிருக்காதுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? இதை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருங்க, இதுதான் எங்களுக்கு வேணும். இந்த பக்கம் இருக்கவங்களாம் திட்டுங்க, அப்ப அந்த பக்கம் இருக்கவங்களாம் கன்சல்டேட் ஆவாங்கன்னு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுல என்ன பாலிடிக்ஸ் செட் ஆகுமோ அந்த பாலிடிக்ஸை இவர் யூஸ் பண்றாரு, அவ்வளவுதானே. அவங்களும் அரசியல் பண்றாங்க, இவங்களும் அரசியல் தான் பண்றாங்க. நீங்க எலெக்ஷன் நிக்க போறீங்களா? அவங்க எலெக்ஷன் பண்றதுனால நிக்க தான் இவங்க போறீங்களா? பண்றாங்க. பாலிடிக்ஸ் பண்ணிட்டு நல்ல நீங்க சொல்ற நீங்க மாதிரி எலெக்ஷன் நிக்க போறீங்களா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி இருங்க கார்த்திக், நான் பேசி முடிச்சிடறேன். நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு நல்லதுக்கு பண்றதா எப்பயோ பண்ணிருக்கலாம். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டயத்துல பண்றது எதுக்குன்னா, இதுக்குதான். அவங்க ஒரே அரசியலுக்காக பண்றாங்க. இப்ப என்ன அவங்க எதிர்பார்க்கணும், இவங்க எல்லாம் கொந்தளிச்சு திட்டணும். அப்ப நார்த் இந்தியால இருக்க அது உண்மைதாங்க. அது உண்மைதான். அது யாருமே மறுக்கல. அவங்க அரசியல் பண்ணா இவங்க அரசியல் பண்ண மாட்டாங்களா? பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். அவங்க அரசியல் பண்ணா இவங்க அரசியல் கரெக்டா பண்ணுவாங்க. பண்ணுங்கன்னு சொல்றோம். கேஷுவலா கரெக்டா சொல்றோம். கார்த்திக் ப்ரோ, எல்லாம் கரெக்டா தான். கார்த்திக் ப்ரோ, நான் ஃபேக்சுவல் ஒரே ஒரு பத்தி நீங்க question பேசுறீங்க. திருப்பி நான் சொல்றேன், கார்த்திக் ப்ரோ, விஷயம் நான் வேற, ஃபேக்சுவல் வேற. நீங்க ஃபேக்சுவல் இருங்க. நீங்க கடவுள்கிட்டவே வேண்டுறவங்க, நம்ம வேண்ட சம்மந்தமே இல்லாம டாக்டர் உயிரே பழைக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. நம்ம வேண்டியவங்களுக்காக போய் வேண்டுறோமே, அங்க என்ன ஃபேக்சுவல் பத்தியா பேசுறோம்? நம்ம விஷயம் அது கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு புரியலையா? கார்த்திக் ப்ரோ, என்னன்னே ஒரே புரியல நிமிஷம். நான் சொல்றது. கார்த்திக் ப்ரோ, ஒரே நிமிஷம். சென்டிமெண்ட்டுங்க, ஒரு மக்களோட ஸ்டேட் சென்டிமெண்ட் என்ன? அததான் கவர்மெண்ட் பேசுவாங்க. ஸ்டேட்மெண்ட்ல சென்டிமெண்ட் என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட் மேல பவரே அந்த ஆஸ்பெக்ட்ல பவரே இல்லாத ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு இல்லைங்க, லிஸ்ட் வைக்கிறீங்க. எப்படிங்க அது? பவர் இல்ல, இன்னைக்கு பவர் இல்லங்க. சரி, இன்னைக்கு பவர் இல்ல, இன்னைக்கு பவர் இல்ல, மக்களுக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா அதுக்காக போராடணும். ஸ்டேட் கவர்மெண்ட் யாரும் போய் கேஸ் போட்டு அததான் அவர் சொல்லிட்டாரு. அதனாலதான் சொல்றாரு. அவர் எங்க கேக்குறாரு, அவர் அங்க கேட்கல. அதாவதுங்க, நீங்க சொல்ற அறிக்கையில நல்லா புரிஞ்சுங்க. அவரு வந்து அவர் சொல்ற அறிக்கையில அவர் அந்த அறிக்கையில பிஜேபி கிட்ட கேட்கவே இல்ல. இதை வந்து வித்ட்ரா பண்ணுங்க எல்லாம் கேட்கல. எதிரா இல்லைன்னா, ஏன்னா உங்ககிட்ட பவர் இருக்கு, நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா விஷ் எங்க பக்கம், விஷ் எங்களோட ஸ்டேட்ல இதை கொண்டு வராதீங்கன்னு விஷ் எங்க இருக்கு. அந்த விஷயம் சொல்றோம். வர முடியாது. நீங்க அதான் சொல்றேன், உங்களுக்கு மெஜாரிட்டி எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க, சந்தோஷம். இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. பாஸ் பண்ணதுதான்ன்றது தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் வரியில அதை சொல்லிட்டாரு. 2வது வரியில இதை சொல்லியிருக்காரு. இது இப்படி ஒண்ணு நடக்குது, இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இது பேஸ் பண்ணி பிரச்சனை வர மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. எல்லாம் ஒன்னா பழகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களை மட்டும் பாதகமா ஒருத்தங்க சாதகமா செய்யாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் வரியில முடிஞ்சிருச்சு. உங்களோட அறியாமையில வச்சு அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க நம்புங்க. அதாங்க உங்களுக்கு அறியாமைங்க. என்னோட அறியாமை, இருங்க
கொஞ்சம் இருங்க கடவுள்கிட்ட போய் நான் கும்பிடுறேன்னா கடவுள்கிட்ட போய் நான் கும்பிடுறேன்னா அது அறியாமைன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நான் எதை நம்புறேனோ அதான் நான் சொல்ல முடியும். சொல்றீங்க. நான் ஒன்னும் சொல்லிடுறேன். நீங்க நீங்க எதை நம்புறீங்களோ அதை சொல்றீங்க. நீங்க இந்த 2வது பேரை வந்து நீங்க ஏற்கறீங்கன்னா உங்களோட அறியாமையை வச்சு அவர் பாலிடிக்ஸ் பண்றாரு, அதுக்கு நீங்க பலியாடாறீங்க. அது சூப்பர், ஓகே. நார்த் இந்தியால அறியாமை வச்சுதான் ஜெயிச்சிருக்கு. அது அவரோட முதல்ல ஜெயிக்கிறதுக்கு பாலிடிக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஜெயிச்ச அப்புறம் என்ன பண்றாங்க? முன்னேற்றம் கொண்டு போறேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் பண்ண முடியும். அதான செஞ்சாங்க பிஜேபி செய்றாங்க. ஆமாங்க, அதுதான் சொல்றேன். எங்க விஷயம் தாங்க அது. தமிழ்நாட்டுல மக்களோட விஷயம் என்னவோ அதை பத்தி பேசியிருக்காரு அவரு. மிஸ்டர் கிங்ஸ்லி, சோ சிம்பிள். சொல்லுங்க மிஸ்டர் கிங்ஸ்லி, சொல்லுங்க. புதுச்சேரியில ஒரு 3 நாளா ஒரு சிறுமி இறந்துட்டாங்கன்னு சொல்லி போராட்டம் மக்கள் இடையில பயங்கர கொந்தளிப்பா இருந்துச்சு. அந்த தலைவர் புதுச்சேரியில தானே போய் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்றீங்க? புரியல. நீங்க கட்சி ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல தமிழக வெற்றிகள் கட்சி ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனை வந்து யார் பேசுறது? ரவிக்குமாரா? ரவிக்குமார் அதுக்கெல்லாம் அவர் அப்பயே ட்வீட் அவர் அப்பயே ட்வீட் போட்டிருக்காரு. என்ன ட்வீட் போட்டாரு? உங்க தலைவர் தான் போடல. அவர் அப்புறம் வந்து விமர்சனம் பண்ணணும். புரியுதா? போதைப் பொருள் சாப்பிடுறத பத்தி என்ன போட்டிருக்காரு? தமிழ்நாடு ஃபுல்லா போதைப் பொருள் பரவி இருக்கு, அதை பத்தி என்ன போட்டிருக்காரு? அதை சொல்லிட்டா இப்ப அடுத்து இதா போதைப் பொருள் தமிழ்நாடு ஃபுல்லா போதைப் பொருள் பத்தி பரவிட்டு இருக்கு, அதை பத்தி என்ன ட்வீட் போட்டாரு? சொல்லுங்க. அடுத்து உங்க வீட்டுல நாளைக்கு தண்ணி வரல, அதை போட்டாரான்னு கேளுங்க. போதைப் பொருளாலதான் புதுச்சேரி அரசாங்கமே புதுச்சேரியில சிறுமியோட இது நடந்திருக்கு. ரவிக்குமார் அடுத்து இதை கேளுங்க. போதைப் பொருளை பத்தி என்ன அறிக்கப்பட்டாரு? நைட்டு 11 மணிக்கு டிஏ பத்தி போடுறவரு போதைப் பொருளை பத்தியே போடணும். அரசியலுக்கு வரல, ரஜினியை பத்தி பேசாங்க. திருப்பி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி மாத்தி குறை சொல்றத விட்டுருங்க. நியாயமா பேசுங்க, நேர்மையா பேசுங்க. போதைப் பொருளை பத்தி எந்த அறிவிப்பு? அவர் வந்து ஃபுல்லா பாலிடிக்ஸ் ஃபுல்லா இன்னும் அவங்களதான் பிடிச்சாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ராபர்ட் அறிக்கை வந்துட்டு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னத்த அறிக்கை விடுறது? தப்பு பண்ணவனே பிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அறிக்கை விட்டு என்ன பண்றது சொல்லுங்க? போதைப் பொருளை வச்சு அறிக்கையை விட வேண்டாமா? ரவிக்குமார் நீங்க பேசுங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்கள்கிட்ட. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு உங்களோட ஆதங்கம் புரியுது. நீங்க இது வந்து விஜய் இப்ப எதுக்கு அப்போஸ் பண்றீங்கன்னா, தேவையில்லாம ஒரு சிஏ எதிர்த்து ட்வீட் அறிக்கை விட்டுருக்காரு. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஎம்கேக்கு தான் வலு சேர்க்கும்ன்ற ஒரு எண்ணம் உங்களோட எண்ணம் எனக்கு புரியுது. ஆனா அவரு இதுக்கு நான் எதிர்ப்பு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு அவர் வேற என்ன பண்ணிருக்காரு? இன்டைரக்டா பிஜேபி வந்து இவர் எதிர்த்தது வந்து லைக் தாங்க பண்ணிருக்கு. அதுதாங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யாரும் லைக் பண்ணலங்க, ஃபுல்லா பிஜேபிக்கு தான். நீங்க சொல்றீங்களா நெகட்டிவா பார்த்தேன்னு சொன்னார்ல கார்த்திக். அது வந்து அதுதான் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யாருமே எதுவும் சொல்ல, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு. யார் பேசுறது? கிங்ஸ்லி தானே? ஆமாங்க கார்த்திக். பிஜேபி தான் லைக் தாங்க பண்ணுது. நீங்க பாருங்க, பிஜேபி டிஎம்கே இதெல்லாம் விட்டுருங்க, சரியா? நீங்க ஒரு அறிக்கை வர்றீங்க, அந்த அறிக்கைக்கு ரிப்ளை என்ன வரணும்? அண்ணன் சூப்பரா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒண்ணு வரணும். சொன்னது அப்படின்னு இருங்க, என்ன பேசி முடிக்கிறாருங்க. அண்ணன் சொன்னது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வரணும். ஆனா ரெண்டுமே இல்லாம அரசியல் புரிதல் இல்லாம ஒண்ணு பேசுறாருன்னு வருது இல்ல, அந்த இடம் தான் எனக்கு பிரச்சனை. ஏங்க அது பாதி பிஜேபி பாதி பேசுறதுங்க. சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. அவரு இதெல்லாம் என்ன சொல்லி சொல்லணும் என்ன சொல்லிருப்பீங்கன்னா, அவர் எதுவுமே சொல்லல இத பத்தி அப்படின்னு சொல்லிருப்பீங்க. சொன்னா அதுல என்ன ஒட்டணும் கண்டுபிடிக்கலாம்னு கண்டுபிடிக்கிறாங்க. என் பிரச்சனை நான் சொல்லிட்டேன். என் பிரச்சனை நான் சொல்லிட்டேன். உங்க பிரச்சனை நீங்க பேசிக்கலாம். இல்ல அரசியல் புரிதல் இல்லன்னு எங்க இருந்து கமெண்ட் வருதுன்னு கேக்குறோம் நாங்க. அந்த கமெண்ட் ரெண்டு சைடு இருந்து வருது. ஓகேவா? ஏன் வருது? அது ஏன் வருது நீங்களே சொல்லுங்க. வேற எதுவும் சொல்ல முடியல, அதனால அது வருது.
வேற வேற சொல்ல சொல்ல முடியாது. முடியாது அவர் ப்ரோ. கிளீனா சொல்லிட்டாரு. வேற சொல்லத்துக்கு கிளீனா ஒண்ணும் அவர் சொல்லி இல்லைங்க. முடிச்சிட்டாரு. பாயிண்ட் ரெண்டு. தெளிவான இவங்களே தெளிவா இவங்களே இல்லைங்க, தெளிவான அவங்க ஸ்டாண்ட் பக்கம் இல்லைங்க. ஒரு அடி, இவங்க இல்ல பக்கம் ஒரு ப்ரோ, அடி கொடுத்துட்டாரு. அதுதான் சொல்றேனே. அப்படி நீங்க நினைக்கிறீங்க எல்லா பக்கமும் உருட்டு, அவ்வளவுதான். தெளிவான அறிக்கை இல்லைன்றதுதான் இங்க நாங்க சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப. எல்லா பக்கம் ஐயா நீங்க நீங்க எதிருங்க சிஏ. என்ன தெளிவா நீங்க இருக்கு? நீங்க இந்த மாதிரி சட்டம் வந்து இந்த அதுக்கு மாதிரி சட்டம் அகைன்ஸ்டா அது இருக்கு. அதுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி சட்டம் நல்ல விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏற்புடையது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது என்ன பண்ணணும், அது வந்து நீங்க பிஜேபி திட்டி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். அதையும் பண்ணல. அது வருங்க, அது வரும். இப்ப நீங்க ஒண்ணு அதுதாங்க புரிஞ்சுங்க. யார் இத்தனை கேக்குறாங்க? நாள் அதுதான் திமுக பிரதமர் கேக்குறாங்க. பேசுனது எப்படி இருந்துச்சு? அதுதான் திமுக இத்தனை கேக்குறாங்க. நாள் இருங்க ஒரு இருங்க நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்க. அதுதான் திமுக நீங்க கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, அவங்க சொல்லுங்க கேட்கிற பாயிண்ட் என்னன்னா, நீ இவ்வளவு பேசுறல, ஏன் திமுக திட்டல அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இவங்க சைடு என்ன கேக்குறாங்க, இது வந்து ஸ்டேட்டுக்கான ரூலே கிடையாது, இது அதுக்கான பதில் சென்ட்ரலான ரூல், இதையும் கொடுக்குறாங்க. ரெண்டு சைடுமே நீங்க மாட்டிக்கிட்டீங்கல்ல, அதை அதுக்கான சொல்றேன். பதில் நான் சொல்லிடுறேன். இல்லைங்க, அதுக்கான பதில் அதுக்கான நீங்க பதில் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் சொல்றேன். இல்லைங்க. அதுக்கான பதில் இங்க பதில் ஒரு சொல்றதுக்கு ஒண்ணும் நிமிஷம் கிடையாது. சொல்றேன். நான் சொல்றேன். பதில் நீங்க நான் நீங்க சொல்றேன். ஒரு பதிலே நிமிஷம். சொல்லிட்டு பதில் இருக்காதீங்க. இருக்கு அதுக்கு. என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? விஷ்ணு நீங்க வாரு கேள்வி விஷ்ணு கேக்குறீங்க, வாரு பதில் ப்ரோ சொல்லாம இருப்பீங்க. கேட்டாதான் அதுக்கான ப்ரோ பதில் பதில் என்னன்னா, என்னன்னு தெரியும். ஏன் ஒரு பேரை இப்போதைக்கு போடலன்னா, ஏன்னா இப்ப நாங்க எலெக்ஷனுக்கு வரல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இத்தனை நாள் பிரதமர் எப்படி பேசினாரு, நார்மலா பேசியிருப்பாரு. இந்த கடைசி ஒரு மாசம் எப்படி பேசிட்டு இருக்காருன்னு பாத்திருக்கீங்களா? அவங்களோட லாங்குவேஜே மாறும். அந்த மாதிரி எங்க எப்ப பேசணுமோ அங்கதான் பேசணும். தேவையில்லாம் இப்ப எதுக்கு நாங்க எதுக்கு பேசணும்? இப்போதைக்கு நாங்க ஸ்டாண்ட சொல்லிட்டோம். எங்க ஸ்டாண்ட் என்ன, இந்த மாதிரி விஷயம்லாம் நாட்டுக்கு ஏற்புடையது கிடையாது. ஸ்டாண்ட் முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இது வரும்போது உங்களால முடிஞ்சா அது பாத்துங்க, வர முடியாம பாத்துங்க. உங்களால முடியலன்னா ஓகே, முடியல அவ்வளவுதான். சட்டத்துல இடம் இல்லைன்னா முடியலன்னா அப்போ உங்க பாத்துட்டீங்கன்னா ஸ்டாண்ட் போராடுங்க, முடிஞ்சிருச்சு. சட்ட போராட்டம் பண்ண உங்க முடியுமா உங்க பண்ணுங்க, உங்க ஸ்டாண்ட் கோர்ட்டுக்கு இல்ல போங்க, அதெல்லாம் உங்க செய்யுங்க. ஸ்டாண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஏன் ரெண்டு பக்கம் திட்டுறாங்க உங்களை? அவங்க அப்படி திட்டுவாங்கங்க. புரியலையா உங்களுக்கு? அவங்களுக்கு அதாவது ஒண்ணுங்க, அதாவது ரெண்டு பக்கமும் திட்ட வேண்டிய அவசியமே என்ன இல்ல. ஆனா அவங்க திட்டுறாங்க என்னன்னா, சொல்லுங்க. அவங்க வந்து ப்ரோ திட்டுவாங்கன்றது 2026 எதிர்பார்த்ததுதான். ப்ரோ இது வந்து 2026ல பிஜேபி கொண்டு வந்தது. அதை அப்போஸ் பண்ணா திட்டுவாங்கன்றது பிஜேபி எதிர்பார்த்ததுதான். ஆட்டோமேட்டிக்கா திட்டதான் செய்வாங்க. திட்டுவாங்கன்றது எதிர்பார்த்ததுதாங்க. திட்டுவாங்கன்றது டிஎம்கே எது எதிர்பார்த்ததுதான். திட்டுறாங்கன்னா டிஎம்கேவோட கோர் வேர்ட்ஸ்ல கை வைக்கிறாரோ அப்படின்றதுக்காக திட்டுறாங்க. இது ஆப்வியஸா நடக்கும் தானே? என்னன்னு திட்டுறாங்கன்னு நீங்க இல்லங்க, சொல்லுங்க. ஆப்வியஸ்லி டிஎம்கேவால ஏங்க இளைஞர்கள் ஓட்ட பிடிக்க ரெண்டு முடியல. அவர் சைடு வந்தாருன்னா ரெண்டு சைடு இளைஞர் ஓட்டு மட்டும் எல்லாம் பார்த்துட்டு போகும். ஊரே உங்களை திட்டுது, எல்லாருமே ஊரே பத்தி உங்களை பேசுறத திட்டுதுன்னா நிறுத்துங்க. என்னங்க? நார்மலா பேசுங்க. திரும்ப புரியாம பேசிட்டே இருக்கீங்க. என்னன்னு திட்டுறாங்கன்னு சொல்லுங்க. அததான் சொல்றேன். அவர் ஸ்டாண்ட் தப்பனே பேசலைங்க. அவங்க அரசியல் புரிதல் இல்லாம ஸ்டாண்ட் இருக்காருன்னு தப்புனே பேசுறாருங்க. சொல்லலைங்க. எப்பவுமே வந்துட்டு டிஎம்கே அப்ப சிஎம் அப்ப சரி ஓகே. அப்ப கேரளா சிஎம்மும் தமிழ்நாட்டு சிஎம்மும் அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்களா? அப்படிலாம் பேச வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. டிஎம்கே இந்த இல்ல, அப்ப அவங்க தானே சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னதான் நீங்க சொல்றீங்க. அதான் அவரும் சொல்லிருக்காரு. எங்க ஸ்டேட்ல இது வராம நாங்க பாத்துக்கிறோம் அவங்க சொல்லிருக்காங்க. அததான் இவரும் கேட்டிருக்காரு. இப்ப நீங்க எந்த புரிதல் இல்லாம அவர் சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. அது பிஜேபி காரங்களுக்கு புரிதல் இல்லாத மாதிரி இருக்கும். கிங்ஸ்ல நீங்க உங்களோட ஸ்டாண்டும் கமலஹாசன் ஸ்டாண்டும் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு மாறுதல் அரசியல் எதுவும் எடுத்துட்டு வர முடியாது. இல்ல காத்திபுரம், நான் கேக்குறேன். இன்னைக்கு திட்டம் எல்லாருமே அது உங்க விருப்பங்க. நீங்க எதிர்பார்க்கறத நாங்க செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எதிர்பார்க்கறத அவர் செய்ய மாட்டாரு. புரியுதுங்களா இல்லையா? அவரு ஒண்ணு செஞ்சு பாப்பாரு, செட் ஆகலாம், செட் ஆகல, அவ்வளவுதான். இப்ப வந்து முருகன் ஒண்ணு செட் பண்ணாரு, அவருக்கு செட் ஆகல போயிட்டாரு. அண்ணாமலை வந்து வேற ஒண்ணு ட்ரை பண்றாரு. செட் ஆச்சுன்னா செட் ஆகும், செட் ஆகலாம் அவரையும் தூக்கி போட்டு வேற ஒருத்தர் இறக்குவாங்க. அவ்வளவு அப்படிதான். அதுதான் அரசியல், அவ்வளவுதான். இல்ல காத்திபுரம், தெளிவா வைக்கணும். நீங்க எப்படி சொல்றீங்க செட் ஆகாது, இது அப்படியே போயிடும், அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. மக்கள் எப்ப எப்படி பண்ணுவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. கிங்ஸ்லி 1 மினிட். இப்போ நீங்க வந்து விமர்சனமே வைக்காதீங்க, ஸ்டாண்ட் அகைன்ஸ்டா வைக்காதீங்கன்னு யாருமே சொல்லலையே பிஜேபில இருந்து. நீங்க தெளிவா வைக்கலன்னு தானே சொல்றாங்க. உங்களுக்கு தான் தெளிவு இல்ல. நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமே. அப்புறம் தெளிவா வைக்கலாம்னு அது தெளிவா வைக்கலாம்னு யார் சொன்னான்றதான் என்னோட கேள்வி. நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. மக்கள் சொல்றாங்களா தெளிவா? அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்களோ அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. நீங்க பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அவங்களுக்கு புரியும்? ஆமாங்க, டிஎம்கே என்ன ஆசைப்படுதுன்னா பிஜேபி பேரை ஏன் சொல்லன்னு ஆசைப்படுது. சொல்லுங்க. பேசுறேன் ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க பாயிண்ட் சொல்லுங்க, அப்ப பதில் சொல்லுங்க. நீங்க வந்ததுல இருந்து நீங்களே கடகடன்னு ஒப்பிச்சுட்டே இருந்தா இது என்னங்க? அது இப்ப யாரோ கேட்டாங்க, என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க. இங்க நீங்க வந்து ஸ்டாண்ட வந்து நீங்க வந்து அகைன்ஸ்டா வைங்க, ஓகேவா? அத விமர்சனம் பண்ணாங்களா? நீங்க எப்படி ஸ்டாண்ட் அப்படி வைக்க போச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? நீங்க ஒழுங்கா வைக்கல தானங்க விமர்சனம். ரெண்டுத்துக்கு ஒழுங்கா என்ன வைக்கல, அதுல என்ன ஒழுங்கா இல்லன்னு சொல்லுங்க. ஒரு ட்வீட் அளவுக்கான ஒரு இது வந்து போதுமானதா இந்த விஷயத்துக்கு? இதுக்கு அளவுகோல் எது இருக்கா? அறிக்கைக்கு குடுக்குறாங்களே. ஏன் திமுக 2 பக்கம் கொடுத்துருக்காங்க.
நேரம் ஒண்ணுமே இல்லாத மக்களுக்கு நேரம் கட்சி இருந்தா படிக்கலாங்க. நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கு நேரம் தான் படிக்கலாம். ஆட்சியில இருக்கு அரசியல் விமர்சகரை உட்காந்து ஏங்க படிப்பாங்க 2 அதுதாங்க பக்கத்தை. சொல்றேன். உங்களுக்கு மக்கள் வந்து நேரம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒரு அவ்வளவுதான். நிமிஷம் உங்களுக்கு நான் நேரம் வந்து இல்ல இன்னைக்கு விட்டுருங்க. ஒரு நேரம் இல்ல விட்டுருங்க விட்டுருங்க. அதையும் சொன்ன ஏத்துக்க மாட்டேறீங்களே. மக்கள் நீதி மாதிரி டெய்லி நைட் போடுங்க. யாரு வேணாம இந்த ரெண்டு வரியில கமலஹாசன் ட்வீட் போட்டு இருந்தாருல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி போட்டுட்டே இருங்க, என்ன பண்ண முடியும்? அப்புறம் அப்படிதான் பண்ணணும். இவ்வளவு ஷார்ட்டா சொல்லவே முடியாது யாராலையும் அந்த விஷயத்த. அவ்வளவு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். ஏங்க அது ரொம்ப அவர் ஷார்ட்டா அவர் இந்த சொல்லிட்டாரு. விஷயத்தை ஸ்டேட் நான் கவர்மெண்ட் வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு புரியல. சொல்றாரா? ஸ்டேட் கவர்மெண்டால இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதை எதிர்க்கலாம்னு சொல்றது வந்து ஸ்டாண்டா? கோழி மசாலா இது உங்களுக்கு தெரியுறது விஜய்க்கு தெரியாதா? ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதா? ஸ்டெப்ல ஸ்டாண்ட். அதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஸ்டெப்ல தெரியலையே. ஸ்டாண்ட். அவர் நமக்கு எதுக்கு தெரியறது கூட செகண்ட் அவருக்கு ஸ்டெப்ல போட்டிருக்காருன்னே உங்களுக்கு தெரியலன்றதுதான் புரியாது. உங்களுக்கு சொல்றேன். அது எப்படினாலும் இல்ல இல்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். இம்ப்ளிமெண்ட் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு சாதகமா போகும்? சரியா? அந்த புரிதல் தான் உங்களுக்கு தெரியாதுங்க. சொல்ல வரேன். அதுதாங்க சொல்றோம். இருந்தாலும் அது தெரியலங்க. அதுதாங்க சொல்றோம். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க நான் தெரியும் தெரியலன்றதாங்க சொல்லிட்டு இருக்கோம். தெரியல நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? நீங்க நீங்க பாருங்க 8 மணிக்கு வந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 11 மணிக்கு அவசரமா வந்து நைட்டு 11 மணிக்கு யாருமே பார்க்காத டைம்ல ஏங்க ட்விட்டர்ல ட்வீட் போடுறீங்க அப்படின்னா அதுவே உங்க அவசரம் தான். அப்படி கிடையாதுங்க. ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது இந்த சிஏக்கு அகைன்ஸ்டா நான் இருக்கேன்னு அவர் சொல்லணும். அதே நேரத்துல இத வந்து ப்ரோ யார் பேசுறதுன்னு சொல்லிடுங்க பிரதர். நான் கோபி பேசுறேன். சொல்லுங்க. இத வந்து அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கேன் அப்படின்றத அவர் காட்டணும். அதே நேரத்துல இது வந்து அதுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதே நேரத்துல இது இம்ப்ளிமெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் இத வந்து தெரிஞ்சு அவர் எதுக்கு அது சொல்றாரு? இதை எதுக்கு சொல்றாரு? ஏங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாம பாத்துக்கங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாரு. சோ இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நமக்கே தெரியும் போது ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்க அவருக்கு தெரியாதா? சோ அவர் அறிக்கையில தெரியாத மாதிரி தாங்க இருந்துச்சு. இல்லங்க 26ல அவர் வந்து அரசியல் கட்சி பிளான் பண்ணி 26க்கு வரும்போது அவர் ஸ்டேஜ்ல பேசலாம்ல. நாங்க எதிர்த்தோம், பண்ண வேணாம், இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம்னு சொன்னா அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்டா ஸ்டேஜ்ல நீங்க பேசணும். இப்பயே பேசுறாங்க எல்லாரும். நீங்க வேற 26ல ஸ்டேஜ்ல பேசுமா? இப்பயே பேசிட்டாங்க எல்லாரும். இல்ல இப்ப நீங்க அப்படி ஒரே கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். கார்த்தி ப்ரோ, முடிஞ்சா நேத்து நீங்க பேசின ஸ்பேஸோட ரெக்கார்டிங் மட்டும் நீங்க கேட்டுவாங்க. ஏங்க நான் ரெக்கார்டிங்கே வேணாம், இந்த மைண்ட்ல இருக்கு. சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க. சும்மா ஒரு நான் பேசுனது அப்படியே மைண்ட்ல இருக்கு. சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. என்ன வார்த்தை எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. ரெண்டாவது லைனுக்கும் நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா, அவருக்கு தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சேதான் வந்துட்டு அந்த ட்விட்டர் அந்த ஆமாங்க, அவங்க முஸ்லீம் ஓட்டுக்காக தான். அதுதாங்க நானும் சொல்றேன். இப்பயும் அவர் விட்ட அறிக்கை மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுக்காகவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா நான் நேற்று சொல்லிட்டேனே. அதுல உள்ள இருக்க விஷயத்த நான் ஒத்துக்கல. ஆனா வந்து அவர் முஸ்லீம் ஓட்டுக்காக போட்டிருக்காருன்னு நேற்று சொல்லிட்டேனே. ஆமா, அதுதானே தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவ கரெக்டா தான் பண்ணிருக்காரு. பாலிடிக்ஸ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சூப்பர், அவ்வளவுதான். அதுதாங்க, அது பண்ணா எனக்கு சந்தோஷம் தாங்க. நீங்க முஸ்லீம் ஓட்டை வந்து பிரிச்சா எனக்கு சந்தோஷம் தான். கிங்ஸ்லி, கோபி, ஆட்டோ அந்த 3 பேரும் பேச சொல்லுங்க. இந்துக்கள் ஓட்டு வேண்டாமா? அப்படி கிடையாது. முஸ்லீம் ஓட்டு வேணும்னா இந்துக்கள் ஓட்டு வேணும், உங்களுக்கு வேண்டாமா? அதுதாங்க நான் பேசுறேன். அதுக்கு பதில் சொல்றேன். கார்த்திக் வந்து தப்பா சொல்லிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப. அவர் என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம்ஸ் ஓட்டுன்னு இல்ல, முஸ்லிம்ஸ்க்காக பாதிக்கப்படுற ஒருத்தங்களுக்காக நிக்கிறாங்க மனசு இருக்குல்ல, அந்த மனசு இருக்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. வெறும் எப்படி ஜெயிச்சது? டிஎம்கே நீங்க சிஏ சட்டத்தை பத்தி பேசுங்க. இந்திய முஸ்லிம் எந்த முஸ்லிம் பாதிக்கப்படாது சிஏ சட்டத்தை பத்தி பேசுங்க. இந்திய முஸ்லீம், தெலுங்கு, இந்த முஸ்லீம் அதெல்லாம் நான் பேசலங்க. நான் பேசுறதுனால கேட்டுங்க. நீங்க சொல்றது டிஎம்கே ஜெயிச்சது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. அந்த அமன்மெண்ட பத்தி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க நினைக்கிறது கிடையாது. அவங்களுக்காக நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் எதுக்கு அவங்களுக்காக நிக்கணும்? சிஏ சட்டத்தை நீங்க கேளுங்க. நான் சொல்றத காது கொடுத்து நீங்க கேளுங்க. நான் கேக்குறது சிஏ சட்டம் வந்து நீங்க சொல்றாங்க, நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறேன், கேளுங்க. சிஏ சட்டம் வந்து இந்திய எதிரானதுன்னு சொல்லி யார் சொன்னா? அந்த சட்டத்துல எங்க இடம் இருக்கு? பதில் சொல்லுங்க.
இதுக்கு யார் பதில் சொன்னா? அப்ப சொல்லிட்டு நீங்க நீங்க ஏன் விஜய் சொல்லிட்டு இருக்கீங்க? யார் சொன்னா? இப்ப யார் சொல்லிட்டு இருந்தா? இப்ப ஏக்கு விஜய் அவரை எதிர்த்து வச்சிருக்காரு சொல்லுங்க, உங்க தலைவர் ஏன் எதிர்த்து வச்சிருக்காரு? இப்ப எதனால எதிர்த்து ரிலீஜனை வச்சிருக்காரு? பேஸ் பண்ணி எதுவும் என்ன காரணம் செய்யக்கூடாதுங்க. எதிர்த்து வச்சிருக்காரு சொல்லுங்க. புரியலையா உங்களுக்கு? என்ன புரியல சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா புரியலையா? சொல்லுங்க புரியல. அவரு ரிலீஜன் அதாவது ரிலீஜியனை சிட்டிசன்ஷிப்ன்றது ரிலீஜியன்ன்றது வரவே கூடாது சிட்டிசன்ஷிப்ல. அவ்வளவுதான், வேற சிம்பிள். ஒண்ணும் கிடையாது. இந்திய இதுக்கு நாட்டுல மேல இருக்கிற நீங்க எதுக்கு ரொம்ப விளக்கிட்டு போறீங்க? இருக்கிற முஸ்லீம்க்கோ கிறிஸ்துவங்களுக்கோ இந்துக்களுக்கோ இந்த சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை பத்தி உண்டாக்கிடுங்க. அது எங்களுக்கு தெரியாது பாருங்க. ஆமா, குடியுரிமை சட்டம் இன்னைக்கு இதான் கிடையாது. இன்னைக்கு கிடையாதாமா? இன்னைக்கு இங்க தேதிக்கு இருக்கிற கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு கிடையாது. இங்க இருக்கிற குடிமகன்களுக்கும் இந்த சட்டத்துக்கும் ஒரு துளி சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது முழு புரிதல் உங்களுக்கு இருக்கணும், சரிங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. ஏங்க அது புரியாம நீங்க இப்ப பேசாம பெணாத்திட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன், இங்க இருக்கிற எங்களுக்கு இந்திய எல்லாமே புரியுங்க. குடிமகன்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது இந்துவா இருந்தாலும் சரிதான், கிறிஸ்துவா எங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் புரியும். சரிதான், முஸ்லிமா இருக்கவங்களுக்கு யாருக்கா இருந்தாலுமே இங்க இருக்கிற சரி சரி ஒழுங்க ஒழுங்க குடிமகன்களுக்கு ரவி நிறைய ரவி இருக்கிற ரவி குடிமகன்களுக்கு ரவி எந்த பிரச்சனையும் கிடையாது, ரவிக்குமார் சரிங்களா? ரவிக்குமார் 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 விடுங்க விடுங்க விடுங்க. இல்ல, ஆக்சுவலா அவங்களுக்கு அது சட்டமே புரியாம பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதை விட்டுருங்க. அது ஓகே. ஒரு அறிக்கை கொடுத்தாரு. சட்டம்லாம் ரவிக்குமார், இல்ல புரியுதுங்க. அறிக்கை அவங்க நீங்க கொடுத்தாரு. சட்டத்தை என்ன இல்ல எதிர்த்து இல்ல சொல்றீங்கன்றது நான் கட்டுறவங்க நான் அவங்களுக்கு தான் தெரியும். இல்லைங்க. உரிமை, ஓகேவா? இந்த இது நாட்டுல இது வந்து இல்லைங்க. அவங்களால சட்டத்தை எதிர்க்க முடியும், சரியா? இல்ல அவங்க சரி எதிர்த்துக்கிட்டோம், ஓகேவா? அவங்க இல்ல ஒழுங்கா எதிர்க்கலன்னு தான் ஒரு நாங்க நிமிஷம் சொல்றோம், ஒரு அவ்வளவுதான். நிமிஷம். இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா 2019 சிஏ கொண்டு வந்தாங்க பிஜேபி. கொண்டு வரும்போது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பேசி திட்டினீங்க. எல்லாரும் அசிங்கமா பேசுனீங்க, திட்டினீங்க, போராட்டம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா 5 வருஷம் கழிச்சு 2014 அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பண்ணும்போதே நீங்களே அதை பாதிக்கு மேல ஆதரிக்கிறீங்க. அப்போ அன்னைக்குமே அதே சட்டம் தான். நீங்களே இல்ல அது நீங்க அவங்க எல்லாம் வச்சுக்கோங்க. அப்படியேதான் இருக்காங்க. நீங்க டிவிக்கு தனியா இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவிக்கு தனியா இருந்துக்கோங்க. நான் டிவிக்கே பேசல. நாங்க தனியா இல்லைங்க, நாங்களும் சரி பண்றோம். ஓகே. இவங்களும் அப்போஸ் பண்றாங்க. இல்ல இல்ல டிஎம்கேவும் அவங்க இவ்வளவு ஏன் ஓட்டு போட்டு வந்த ஏடிஎம்கே அப்போஸ் பண்ணுது. காமெடி கேளுங்க. நான் மக்களை பேசுறேன், சரியா? மக்களை பேசுறேன். நிறைய பேர் இன்னைக்கு வந்து அதை படிச்சுக்கிட்டு அதுல வந்து என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு ட்வீட் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஜென்ரல் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? தம்பி வேணாம். இல்ல நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. எதுக்கு மக்கள் நரேட் பண்றீங்க? அதான் கிங்ஸ்லி தெரியுதுல அவங்க கிங்ஸ்லி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் எப்பவுமே நீங்க ஏதோ பேசுறது சொல்லிவிட்டுனா அப்புறம் வருத்தப்படுவீங்க. வேணாம். இல்ல நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன சரியா? அதனால அதான் ஆயிடுச்சுல, இன்னைக்கு ஸ்பேஸ்லயே நான் கவனிச்சிட்டேன். என்ன கவனிச்சிட்டீங்க? எங்க இப்ப இல்லன்னா 26 அடிச்சுக்க போறோம். எல்லாம் ஒண்ணுதானுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடிச்சுக்கிறது என்ன இருக்கு? நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் வந்து பீக்ல அண்ணாத்த ரிலீஸ் ஆகும்போது ரஜினி ஃபேன்ஸோட சண்டை போட்டவன், சரியா? அண்ணாத்த ரிலீஸ் ஆகும்போது ரஜினி ஃபேன்ஸோட சண்டை போட்டேன். துணிவு வாரிசு ரிலீஸ் ஆகும்போது அஜித் ஃபேன்ஸோட அவ்வளவு சண்டை. திமுக ஆளுங்கட்சி இன்னைக்கு அவங்களதான் எடுத்து பேசிட்டு இருக்கோம். என்ன சும்மா என்ன சோசியல் மீடியால இருந்துட்டா பெரிய ஆளா? நீங்களா சோசியல் மீடியா ட்வீட் போட்டா கீழே வந்துட்டா பெரிய ஆளா? ஒண்ணு என்ன பேசுறாங்கன்னு புரியாம கத்திட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அவர் புரியாம கத்துறாருன்னு நீங்களும் அவருக்கு ஈக்குவலா பேசாதீங்க. ஒரு நிமிஷம் கிங்ஸ்லி, ஆப்போசிட்டா நம்ம ஏதாவது அவங்க சொல்றாங்கன்னா அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க, நம்ம அதுக்கு என்ன பாயிண்ட் வைக்கணும் தான் சொல்லணுமே தவிர இஷ்டத்துக்கு கத்தக்கூடாது. ஆமாங்க, ஜெனரலா உங்க ஃப்ரெண்ட் யாராவது கேட்டா நீங்க விளக்கம் சொல்லுங்க, தப்பு கிடையாது. இவங்க அப்படி வந்து எத்தனை பேர்ட்ட இன்டென்ஷனோட பண்றாங்க. அவங்க இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இந்த நான் என்னையவே பேச விட மாட்டீங்க, கத்துறீங்க. இப்போ கார்த்திட்ட பேச முடியுது, அவரும் கத்துறீங்க. காமன் மேன் தான். யாரோ என்னென்னவோ பேசுறாங்க, எல்லாத்தையும் எத்தனை பேர்த்த கத்துவீங்க? நான் கேக்குறேன், எத்தனை பேர்த்த கத்துவீங்க? எத்தனை பேர்த்த புலம்புவீங்க? எத்தனை பேர்த்த போய் கேளு கமெண்ட் போடுவீங்க? நான் பேசுறது ஒரு வேளை கத்துற மாதிரி இருக்கா? சரி சாரி, நான் பேசுறது கத்துற மாதிரி இருக்கு. கத்துற மாதிரி இல்ல, புலம்புற மாதிரி, புலம்புற மாதிரி இருக்கு. கிங்ஸ்லி அப்படி பார்க்க போனா யார் புலம்பிட்டு இருக்கான்னு எத்தனை பேர் 2024 ஓட்டு எல்லாம் இது தேவையில்லாம போயிருமே நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. 26ல டிவிக்கே வரும், எங்க கட்சி வரும், நாங்க ஓட்டு போடுவோம். 24 தேவையில்லாம ஒரு குழப்பி விட்டாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யார் என்ன சொல்றீங்க? அப்படிலாம் நினைக்கவே இல்லை நான். இல்ல புலம்புறாங்கன்னு ஏதோ சொல்றாரு. நான் அதுக்கப்புறம் இன்னைக்கு பேசுறீங்கல்ல. கிங்ஸ்லி உங்க லாஜிக் படி வரும், உழப்பி விட்டார், ஓகேவா? உழப்பி விட்டாருன்னா டிஎன்ல மட்டும் தானே உழப்பி விட்டுருக்காரு விஜய் அவர்கள். அவங்களுக்கு டிஎன்ல வரலனாலும் பிரச்சனையே இல்லைங்க. நீங்க உங்களுக்கு புரியுதாங்க? நீங்க ஆமாங்க, அவருக்கு பிரச்சனையே இல்ல. அதனாலதான் 3 தடவை வந்துட்டு போறாரு. பிரச்சனையே இல்ல, டிஎன் பத்தி கவலையே இல்ல. ஒருத்தவங்க 350 450 வந்து ரீச் அவுட் பண்றதுக்கு தான் வேலை பார்ப்பாங்க. 350 நான் உட்காந்துக்கிறேன், இது எனக்கு போதும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, வளரதான் நினைப்பாங்க. 300 இவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கு போனஸ்க்கு எதுக்கு இவ்வளவு முக்கணும்? 300 400 ஆப்போசிஷன்
அரசியல்லே தெரியும். வராம பண்ண முடியும்? உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா? அரசியல்லே புரியுதா? அதான் ஒருவர் அந்தந்த கட்சியில இருந்து ஒரு ஆளை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இது கேட்டா நாங்க கட்சி வளர்ந்துட்டோம் அப்படின்னு. யாரு நாங்க இப்ப எடுத்து நாளைக்கு வந்தோமா? உங்க அவங்களா கட்சியில அவங்களா உங்க கட்சியில இருந்து மாற்று கட்சியில இருந்து வந்தா நீங்க சேர்க்க மாட்டீங்களா? கிங்ஸ்லி இல்ல சேர்க்க உங்க மாட்டீங்களா? கட்சியில நாளைக்கு உங்க உங்க கட்சியில கொள்கையில இருந்து புடிச்சு வந்தா நீங்க உங்க சேர்க்க கொள்கையை மாட்டீங்களா? புடிச்சு எடுத்துக்கிட்டா எடுத்துக்க நீங்க மாட்டீங்களா? ஏத்துக்கிட மாட்டீங்களா? வெளியே போய் நாயன்னு சொல்லிடுவீங்களா? கொள்கை என்னங்க ஐயா அது கொள்கை கட்சி புடிச்சு யதார்த்தமே வந்திருக்காங்களா? தெரியாம சரி பேசிட்டு ஐயா ஓகே அது இருக்கீங்க. ஓகே, கட்சி கொள்கை புடிச்சு வச்சிருக்கவங்க வந்திருக்காங்க, பேசட்டும். ரைட்டு. கட்சி வேணான்ட்டு ஓடினவங்களும் சொல்ல தேவையில்ல. ஃப்ரீயா விடுங்க. அது கரெக்ட் தான். யதார்த்தத்தை எதுக்கு இப்ப தெரியாம அதை பத்தி பேசிட்டு கட்சி இருக்கீங்க. பேசாதீங்க, வச்சிருக்கவங்க அதெல்லாம் பேசட்டும் அதை சொல்லாதீங்க, பத்தி. அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பிஜேபி கட்சி, ஏங்க நான் அவரே பிஜேபி இல்லங்க, சாரா நல்லா பேசுறேன். புரிஞ்சுக்குங்க. இந்த ரஜினி ஃபேன்ஸ் அவ்வளவு ரஜினி ஃபேன்ஸே இல்லங்க, அவங்க எல்லாம் வேறங்க, பெய்டு. நான் அவங்க எல்லாம் பிஜேபி கட்சியில ரஜினி இருந்து ஃபேன்ஸ் அவங்க பேசுறேன். அவர் படத்தை பார்ப்பாங்க, அவங்க அவர் வேலையை பார்ப்பாங்க. இப்ப இவங்க பிராண்ட் எல்லாம் பண்ணி பெய்டு, பேசிட்டு இருக்கீங்க. மேட்ருக்கு பேசுங்க. புரியுதுங்களா? டார்கெட் இல்ல பண்ணி இல்ல, நான் கார்த்திகேயன் யாரையும் சப்போர்ட்டா பிராண்ட் பண்ணல, பேசுறீங்க. நான் உண்மையை பிஜேபி சொல்றேன். சார்பா பேசுறீங்க. சோஷியல் மீடியால மேட்ரை ரஜினி ஃபேன்ஸ் பேசுங்க. லோகோ வச்சுக்கிட்டு நீங்க சில பேர் சில டார்கெட் விஷயம் பண்ணி பண்றாங்க, ஒருத்தரை டார்கெட் அவங்க பண்ணி எல்லாம் பெய்டு. பேசுறது சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க மேட்ரை நான் ஒருத்தரை சொல்லங்க, ஜென்ரலா அவர்கிட்ட நான் சொல்றேன், அவர் தேவையில்லாம ரஜினி இழுக்காதீங்கன்னு சொல்றேன். நானு இதுவே இந்த ரஜினி ஃபேன்ஸ் சரி அவர் படத்தை பார்ப்பாங்க, அவங்க போயிருவாங்க. சரி டைவர்ட் ஆகுங்க. அப்போ நீங்க சொல்றீங்களா 3 வாட்டி மோடி வர்றாரு, எதுக்கு வர்றாரு? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இல்லங்க, நான் வரது சந்தோஷமா சொல்றேன். கார்த்திகா சொல்றாரு போனஸ்ங்க, எங்களுக்கு எங்க கவலையே இல்லைங்க, நாங்க வந்து அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. 40க்கு 40 எஃபோர்ட் டிஎம்கே, போடுறீங்கல்ல, 40 எஃபோர்ட் போடுறீங்கல்ல, 40 அதுக்காக டிஎம்கே அவரே வந்தாப்புல. வந்து எஃபோர்ட் போடுறீங்க. இந்திய நாட்டுக்கு மட்டும் பிரதமர் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் பிரதமர். சரிங்களா? ஆமா. அவர் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் மூணாட்ட போல ரவிக்குமார் சம்பந்தம் இல்லாம பிரிவினை மாதிரி பேசாதீங்க. ஒரு என்ன நிமிஷம் ரவிக்குமார், நீங்க பேசுறதே பிரிவினை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் 40 வந்து டிஎம்கே ஜெயிச்சாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி வரப்போகுது. ஆனாலும் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து அவங்க என்ன சாதாரண கட்சியா? அவங்க ஒரு தேசிய கட்சி. அவங்க வந்து வேலை செய்ய வேணாம் நான் சொல்லுங்க, கார்த்திக் தாங்க சொல்றாரு. அவங்க போனஸ்ங்க, அவங்க இங்க மதிக்கவே இல்லைங்க அவர் சொல்றாரு. மதிக்கவே இல்ல, அவ்வளவுதான். தேவையில்லாம இதுக்கு மதிக்கவே இல்ல. இது வந்து எங்களுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, எங்களுக்கு கவலையே இல்லைங்க எல்லாம் பேசுறாரு. எப்ப சொன்னேன்? எப்ப நேத்து சொன்னதா இன்னைக்கு சொன்னதா? நேத்து இன்னைக்கு சொல்லவே இல்லை நினைக்கிறேன். இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, இன்னைக்கு கூட சொன்னீங்க, இன்னைக்குலாம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வேற யாரும் சொன்னாங்க, வேற யாரும் சொன்னாங்க. ஆமா, போன டைம் என்ன ஜெயிச்சாங்க? ஒரு தொகுதியோட ஜெயிக்கல, அவங்க தான் அலங்குச்சு. நான் சொன்னது உண்மை தானே? நான் வந்து உங்க அண்ணன் மாதிரி உருட்டல, நான் சொன்னது உண்மைதானே? கேரளால ஜெயிக்கல, இல்ல போன 2019 கேரளால ஜெயிக்கல, தமிழ்நாடு ஜெயிக்கல. யாரு பிஎம் யாரு? மோடி தானே? அதானே சொல்லியிருக்கேன் நானு. ஆமா, அப்ப அப்படியே இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு வரலன்னா கவலை இல்லைங்கன்னு சொன்னீங்களா? அதுதாங்க நானும் சொல்லியிருக்கேன். 2019 என்ன நினைச்சா அதானே சொல்லியிருக்கேன். நடக்காத சொல்லி தப்பு இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன தப்பு? போனஸ்ன்னு சொன்னது என்ன தப்பு இருக்கு? இல்லங்க, அவர் இப்ப சொல்றாருங்க. இப்ப அவர் இவ்வளவு வந்துட்டு போறாரு, எஃபோர்ட் எல்லாம் போடுறாங்க. அண்ணாமலை இவ்வளவு வேலை பண்றாரு. ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. வரலனால பிரச்சனை இல்லைங்க. வரலனாலுமே அவர் தான், வரலனாலும் அவர் தாங்க பிஎம். வரலனாலும் அவர் தான் பிஎம். வரலன்னா அப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, எலெக்ஷனே வைக்க வேணாம். அப்ப ஆமா, அடுத்த அதை நோக்கி தான். இதுதான் நான் சொன்னேன். ஏதாவது ஒரு லாஜிக்கோட சும்மா வாயிலாம் பேசுறீங்க. யார் லாஜிக்கலாம்? இல்ல அதாவது உங்களுக்கு எப்படின்னா, இப்ப அவர் பிஎம் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. 400 ஜெயிக்க போறாங்க, 500 ஜெயிக்க போறாங்க, இல்லாத ஒரு 600 கூட ஜெயிக்க போறாங்கன்னு சொன்னா ஓகே, நான் லாஜிக் கூட பேசுறேன். எலெக்ஷன் முடிஞ்சாதாங்க தெரியும்னு சொன்னா அது லாஜிக் இல்லாம பேசலாம் இல்லைங்க. கோட்டு ஓடுமாடாத லாஜிக் இல்லாம அண்ணாமலை நான் கேக்குறேன். இல்லைங்க, அதை விட்டுருங்க. கோட்டு ஓடுமாடாத, கோட்டு ஓடுமாடாத. ஏங்க படம் வந்தானே சொல்ல முடியும், ஏன் வரப்பு முன்னாடி சொல்றீங்க? ஏன்னா ஓடும், அதனால சொல்றோம். ஏன்னா படம் வந்தாதானே சொல்லணும். படம் பார்த்தா ஏன்னா நான் விஜய் ஃபேனு, நான் விஜய் ஃபேனு, அதனால நான் சொல்றேன். அவ்வளவுதான். உங்களுக்கு இருக்க அறிவு அவ்வளவுதான், புரிதல் அவ்வளவுதான். சரியா? எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் ஓடுன்னு. இருங்க, எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் ஓடும், ஏன்னா விஜய் படம், அதனால ஓடும். சரியா? அந்த மாதிரிதான் நாங்களே சொல்றோம். தமிழ்நாட்டிலேயே தோத்தாலும், கேரளால தோத்தாலும், ஆந்திரால தோத்தாலும், கர்நாடகால தோத்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்கதான் பிஎம் நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். இது பிராக்டிகலா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அப்ப 2026 இதே சொல்லுங்க போயிட்டு.
நாங்க இங்க எங்க ரெண்டாயிரத்தி நாங்க இருபத்தி எங்கதான் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாலும் இங்க ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டுல நீங்க டிஎம்கே சொல்லிக்கோங்க, ஜெயிக்கும் அவங்களுக்கு ஏடிஎம்கே தான் தேவையே கிடையாது, ஜெயிக்கும், நீங்க சொல்லிக்கோங்க. நாங்க ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? ஏ, அப்படிதான் இருக்கு நீங்க சொல்றது. யாருமே மத்த யாரும் வரக்கூடாது, கிங்ஸ்ல எதுக்கு நீங்க ஜெயிக்கிற பதறிட்டு கட்சிக்கு பேசிட்டு ஓட்டு இருக்கீங்க? போடணும் அப்பெல்லாம் எதுக்கு கிடையாது. புலம்பிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நார்மலா இல்ல பேசுங்க. இல்ல நீங்க சம்பந்தமே இல்லாம ஸ்டேட் யா- எலெக்ஷன் 2026 பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன அதுதாங்க அவரும் இல்ல அப்படிதாங்க இல்ல அவர் பேசுறாரு. நீங்க அவங்க சம்பந்தமே ஜெயிக்க இல்லாம போறாங்க, பேசாதீங்க, அவங்க கொஞ்சம் ஜெயிக்க பாயிண்டா போறாங்க. பேசுங்க. நீங்க பேசுறது ரொம்ப கத்தி பேசுறீங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியா பேசுற மாதிரி பேசுங்க. ஏதாவது இல்ல பாயிண்ட் அப்ப சரி நான் அப்ப தள்ளி கிங்ஸ்லி நின்று கிங்ஸ்லி சரி தள்ளி நின்று சரி பேசுறேன், தள்ளி நின்று கிங்ஸ்லி பேசுறேன். சரி விட்டுருங்க. தமிழ்நாட்டுல 40ல யாரு ஜெயிப்பா? சரி உங்களுக்கு யாருமே தெரியாதா? புரியல என்ன கேட்டீங்க? தமிழ்நாட்டுல 40 தொகுதியில தமிழ்நாட்டுலயா? 39 பிளஸ் இதுல 40ல யார் ஜெயிப்பா? யார் ஸ்ட்ராங்கா இருக்கா? இப்போதைக்கு கூட்டணி பிரகாரம் பார்த்தா இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அது தெரியுது. எப்படி இவங்க சொல்லி ஆனா போச்சு? என்ன வேணா எவங்க அப்படி எவங்க இவங்க சொல்ல போச்சு. எவங்க இப்ப ரைடு எல்லாம் விட்டுருக்காங்க. எவங்க இப்ப எவங்க ஸ்ட்ராங்கா இப்ப ரைடு இருக்காங்க? எல்லாம் விட்டுருக்காங்க. யாரு இல்ல எவங்க நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, இருக்குங்க? நீங்க சொல்லுங்க யாருன்னு பேர் இந்த சொல்லுங்க. இந்த 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 பக்கம் டிஎம்கே அது எப்படி எப்படி நீங்க சொல்றீங்க சொல்ல நீங்க? முடியும்? அதை எப்படி நீங்க சொல்றீங்க? அது அதே நீங்க ஒரு எப்படி சொல்லலாம்? அது சொல்லக்கூடாதுல்ல. ஸ்ட்ராங்கா இருக்கிற இல்ல இல்ல, அது ஸ்ட்ராங்கா இருக்கிற சொல்லக்கூடாது. மாதிரி ரேஷம் தான் தெரியுதுன்னு சொல்லுங்க, சொன்னேன். ரேஷம் தான் சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எலெக்ஷன் தெரியுதுன்னு முடிஞ்சதுக்கு சொன்னேன். அப்புறம் எலெக்ஷன் அது ரைடு எப்படி நீங்க விட்டுருக்காங்கன்னு எலெக்ஷன் சொன்னேன். முடிஞ்சு சொல்ல இன்னும் முடியும்? என்னென்ன டிராமா நடக்க போகுதுன்னு எலெக்ஷன் இல்ல இல்ல, தெரியாது. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? சொன்னீங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நீங்க இப்பவே எப்படி சொல்ல முடியும் டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு? ஏங்க நீங்க அங்க ஏங்க நீங்க கேட்டீங்க இருக்கிற மாதிரி ஏங்க தெரியுதுன்னு நான் அவ்வளவுதான். சொன்னேன். இல்ல அவ்வளவுதான், இல்ல மோடி அந்த வர அந்த மாதிரி தெரியும், அந்த மோடி மாதிரி ஆனா வருவாருன்னு அவர் நாங்க என்ன சொல்றோம். சொன்னாருன்னா நாங்க 400 ஜெயிக்க போறோம், நாங்க 400 ஜெயிக்க போறோம், நீங்க ப்ரோ எதுவுமே அப்படின்னு மெஜாரிட்டி பேசிட்டு எவ்வளவு இருந்தாரு. தெரியுமா? 48 273 272 நினைக்கிறேன். அவ்வளவுதான் மெஜாரிட்டியே. 350 400 நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. ஆமாங்க அப்படித்தானே சொல்ல முடியும். அப்படி சொன்னாதானே அதான் நடக்கும். திரும்பி அப்படிதானே சொல்ல முடியும். திரும்பி சொல்றேன், 400 தான் ஜெயிக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு 400 மேல ஜெயிக்க நாங்க போறாங்க. என்னென்ன சாதிச்சோன்றதெல்லாம் விட்டுட்டு 400 மேல அவர் ஜெயிக்க என்னென்ன போறாங்க. வேஷம் பண்ணிட்டு இருக்காரு. 400 மேல அவர் ஜெயிக்க என்ன பண்ணா போறாங்க. உங்களுக்கு என்ன? நீங்க ஓட்டு போட போறது இல்ல, விடுங்க. ஏங்க இன்னைக்கு அதானங்க பண்ணீங்க. நீங்க நேத்து என்ன பண்ணீங்க? எதுக்கு கமெண்ட் பண்ணீங்க? இப்போ இத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கணும், வேற எதை பத்தியும் பேசக்கூடாது அதானே? 5 இல்ல 5 சரி நிமிஷம் அவருக்கு சரி இருக்கு ஒண்ணும் இல்ல பிரதர். இல்ல இல்ல 5 இல்ல வருஷத்துல என்ன வேணாலும் எடுத்துட்டு இல்ல வரலாம். ஃப்ரைடே வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வரும், அதேதாங்க அதையும் பேசுங்க, என்ன வேணா எல்லாம் நடக்கும். பேசுங்க. ஃப்ரைடே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வரும், அதுவும் பேசுங்க. 3 நாள் சுற்றுப்பயணமா மூடி வருவாரு, ஏதாச்சும் சொல்லுவாரு, அதையும் பேசுங்க. எல்லாம் என்ன பேசுங்க. பேசினா என்னங்க? கார்த்திக் என்ன சொல்லுவாரு? அவங்க 400 ஜெயிக்க போறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்க 400 ஜெயிக்க போறாங்க, அதுதான் சொல்ல போறாரு அது அவரு. அவங்க நிதர்சனம் தானே. சிஏ அந்த அது டாபிக் பத்தி நிதர்சனம் தான் பேச உண்மை. சிஏ கொண்டு அவங்க வருவாங்க. பேசின டாபிக் பத்தி பேச மாட்டாரு. இங்க பாருங்க, அவங்க சிஏ கொண்டு வருவான்னு சொல்லி மேனிஃபெஸ்டோலயே சொல்லியிருந்தாங்க, சொல்லிதான் செய்றாங்க. சரியா? 5 சொல்லாம வருஷத்துல ஒண்ணு செய்யல, பண்ணிட்டாங்க. சொல்லாம செய்யல. அவங்க புடிச்சா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. எங்க அவங்க எலெக்ஷன்ல 3 விஷயம் சொன்னாங்க. ராமர் கோயில் 370, அதுக்கப்புறம் சிஏ. இந்த இல்ல 3 மன்மோகன் சிங் இந்த சொன்னாங்க. சிஏஏ 2003ல என்ன சொல்லிருக்காருன்னு அதுல போய் எடுத்து பார்க்க சொல்லுங்க. மன்மோகன் சிங் ஸ்டாண்ட் என்னன்னு எடுத்து பாருங்க. ராஜ்யசபால என்ன சொல்லிருக்காருன்னு எடுத்து பார்க்க சொல்லுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அவரோட ஸ்டாண்ட் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டாலே போதும். அதெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாரு. ஆமா, இப்ப அதை அரசியலாக்குறது நம்மளோட 10 இயர்ஸ் அறியாமையில வச்சு அவங்க பாலிடிக்ஸ் பிரைம் மினிஸ்டரா இருந்த ஆப்போசிஷன்ல இருந்தவர் அவரோட ஸ்டாண்ட் என்ன? இருந்தா போய் பாருங்க. இதெல்லாம் வந்து ஓகே, இவங்க நம்மள ஏமாத்துறாங்க, இவங்க நம்மள யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சமாச்சும் நல்லது. இல்லாட்டி இந்த மாதிரி கத்திட்டே இருக்க வேண்டியது. அதான் நான் நார்த் இந்தியாவுக்கு சொல்றேன். ஆனா என்ன எனக்கு ஹிந்தி தெரியாது, இல்லைன்னா போய் சொல்லிட்டு வந்துருவேன். நார்த் நீங்க இந்தியால சொல்ற மாதிரி. சரி, நார்த் இந்தியால என்ன தெரியும், சொல்லுவீங்க? ராகுல் காந்திக்கு தெரியும். நார்த் இந்தியால என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. ராகுல் காந்திக்கு தெரியும், அவர் போயிட்டு இருக்காரு, நார்த் நடைபெறமா போயிட்டு இந்தியால நீங்க இருக்காரு. என்ன சொல்லுவீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் அப்படியே திருப்பி சொன்னேன். அதுதாங்க. ஆனா உங்களால தாங்கிக்க முடியல. அதுதாங்க நீங்க சொல்றேன். சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க நார்த் அதான் இந்தியால என்ன சொன்னீங்க இப்ப. சொல்லுவீங்க? கல்லால அடிச்சு விடணும். ஆமாங்க, நார்த் இந்தியால என்ன மக்களை சொல்லுவீங்க? உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன உங்களை ஏமாத்துறீங்க? ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன நீங்க இப்ப ஏமாத்துறீங்க? சொன்னீங்கல்ல அதே டயலாக் தான் சொன்னாங்க. அதுதான் அதே bro. டயலாக் தான் அதுக்குதான் சொன்னாங்க. bro, திரும்ப அவர் சொன்னீங்க. ராகுல் காந்திக்கு ஹிந்தி தெரியும், அவர் சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறாரு. இதுல அவர் என்ன யார் சொன்னா நம்புறாங்கன்னு இருக்குல்ல, ஓ, அந்த ஆக்டிங் அப்ப இருக்குல்ல. ராகுல் காந்தியை நம்ப மேடமா நின்று மாட்டாரு அப்படி அதானே? பேசும்போது அப்ப ஒண்ணு ராகுல் இருக்குல்ல. காந்தியை நம்ப மாட்டாங்க அதானே? இப்ப கிங் சொன்னா நம்பல நம்புறாங்களா? நம்பல அவ்வளவுதான். நம்பினாதான் அவர் கன்சல்டேட் பண்ணிருப்பாரு. அவர் நம்புற மாதிரி பண்ணலையே ஓகே ஓகே பெர்ஃபார்மன்ஸ். சரி ப்ரோ, அப்படின்னா யாரதான் ஓட் போட சொல்லியிருக்காரு விஜய்? பிஜேபி எதிர்த்து ஓட்டு இல்ல போடணும். அவர் எதுவும் சொல்லியே. அவர் தான் சொல்லியிருக்காரு. பிஜேபிக்கு எதிர்த்து ஓட்டு போடணும் நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும்? சீமானுக்கு போடாங்க. பிஜேபி எதிர்த்து ஓடுங்கலாம் அவர் சொல்லியே. பிஜேபி எதிர்த்து போடுங்கன்னு சொன்னாரு, அப்படி சொல்லியே. அப்படி சொல்லலைன்னா எதுக்கு இவ்வளவு நேரம் இந்த ஒரு இஷ்யூல
இந்த ஒரு இஷ்யூல இந்த மாதிரி இந்த சட்டம் இல்ல, இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி பிரிவாதம் பண்ற மாதிரி எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அது ஏற்புடையது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. நீங்க சொல்றதே ஏற்புடையது இல்லைன்றோம் நாங்க. நீங்க சொல்றதே ஏற்புடையது நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன பிரிவினைவாதம் இருக்கு அதை சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. நீங்க சொல்றது ஏற்புடையது இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு நீங்க உங்க ஸ்டாண்ட கிளியரா சொல்லுங்க. புஷானந்த் வந்து பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க. மோடி கேட்காதீங்க, மோடியை கேட்காதீங்க. நீங்க பிரஸ் மீட் கொடுங்க. பிரிவினைவாதம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பிரிவினைவாதம் என்ன சொல்லுங்க. சாரி ப்ரோ, அது அவுட் ஆஃப் சிலபஸ், அதுக்கு பதில் இல்ல. பிரிவினைவாதம் சொன்னீங்களா? என்ன பிரிவினைவாதம் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. பிரிவினைவாதம் இல்லைங்க, அதாவது பிளவுவாதம்னு சொல்லியிருக்காரு. ரிலிஜியனை பேஸ் பண்ணி அதுல என்ன தப்புன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது கரெக்டா இருந்துச்சுன்னா நான் என் ஸ்டாண்ட மாத்திக்கிறேன். சொல்லுங்க. ஹேமந்த் சௌந்தரராஜன் அப்ப கேட்டது. ஹலோ இல்ல கிங்ஸ்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன தப்பு? ஆமா ஏன் ப்ரோ ஆக்சுவலா அதுல ஏன் வந்துட்டு முஸ்லீம் மதத்தை மட்டும் விட்டுட்டீங்க? தெரிஞ்சு விட்டீங்களா, தெரியாம விட்டீங்களா? இங்க பாருங்க, நம்பர் 1 இங்க பாருங்க, நான் சொல்றேன். நான் படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய முட்டாள் நான் ஹேமந்த் பேசுறேன். யார் முட்டாள்? ரவிக்குமார் ட்ரிகராவதிங்க, விட்டுருங்க. இங்க பாருங்க, நம்பர் 1 அது என்னென்ன கண்ட்ரிஸ் கொடுத்திருக்காங்க? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியால இருந்து பார்ட்டிஷனான கண்ட்ரிஸ், இந்தியாவோட இருக்கு. ஓகேவா? ஒரு பாக்ட் இருக்கு. ஏங்க இவங்களுக்கு அதுவே புரியாதுங்க. நேபாளிக்கே கிடையாது, நேபாளுக்கு கிடையாது, பூட்டானுக்கு கிடையாது, பூட்டான்ல இருந்து வரணும் கிடையாது, நான் சொல்லிடுறேன். பூட்டான்ல இருந்து வரணும் கிடையாது, மியான்மர்ல இருந்து வரணும் கிடையாது, நேபாள்ல இருந்து வரணும் கிடையாது. அது அதெல்லாம் எதுவுமே புரியாது இவங்களுக்கு. இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது இந்தியா, இங்க பாருங்க இந்த இந்தியன்ஸ், இந்தியா சைனால இருந்து வரணும் காமனா சொல்றது எதுவுமே தெரியாது. அந்த லாஸ்ட் எண்ட் லைன் தெரியாம ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுதான் பண்றோம் சொல்றேன். அப்போஸ் பண்றாரு, அவருக்கு தெரியாதா அது வந்துட்டு யூனியன் சப்ஜெக்ட்ல இருக்கு, ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு. கொஞ்சமா மண்டையில மசாலா. சரி நீங்க கிட்ட கேட்டிங்களா? இல்ல யார் என்ன சொல்றீங்க? கோலி மசாலா ஒரு சைடு யூனியன் சப்ஜெக்ட்ல இருக்குன்னு. இல்ல ஒரே செகண்ட், ஹேமந்த் அவர் ஏதோ காலையில தெரியாதா நீ காலையில அது யூனியன் சப்ஜெக்ட்ல இருக்குன்னு அவரையும் அப்போஸ் பண்றாரு. அதுதான் உங்களோட அறியாமையில வச்சு அவங்க வந்து மண்டையில மசாலா வைக்கிறத அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹிந்தி பெல்ட்ல அறியாமையில உட்கார்ந்துட்டு அரசாங்கம் ஹிந்தி பெல்ட்ல யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? இப்போதைக்கு நீங்க துடிக்கிறீங்க, உங்க கேள்வி மியூட்ல போயிருக்கீங்க, சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. நீட்ட ஒலிக்கிறீங்க. அறியாமையில அரசாங்கம் பண்ணலையா? நீங்க ஏமா பெரிய யாரு பண்ணிட்டு இருக்கா? யாரு பண்ணிட்டு இருக்கா? நீங்க பண்ண யார்? இப்போ நாங்க வந்து இந்த ஸ்டேட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி யார் சொல்றது? ஓட்டு வாங்குற கட்சி தானே. சச்சினா பேசுறது, இப்போ சச்சினா பேசுறது. பேசுறேன். இப்போ எப்படி ஸ்டேட்ல நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது ஸ்டேட் சப்ஜெக்டே இல்லாத போது எப்படி நாங்க இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டோம்? காட்டுவீங்க. எதிர்ப்பு தெரிவிச்சதோட எதிர்ப்புனா நாங்க சிஏ ஆதரிக்கிறது இல்லன்னு சொல்லணும், தவிர நாங்க ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்ககிட்ட அந்த பவரே இல்லை. நீங்க எப்படி பண்ண முடியும்? அரசியல் சாசன சட்டத்துக்கு அகைன்ஸ்ட்னா நாங்க கோர்ட்ல கேஸ் போடுவோம். ஆரம்பத்துல இருந்து கேட்கல, அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அது யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க. ஒரே அது அன்கான்ஸ்டிடியூஷனல்னா தமிழ்நாடு பிஎம்க்கு அதான் நம்மளுக்கு தெரியாதனால அந்த தமிழ்நாடு பிஎம் வந்து நம்மளை வந்து முட்டாளாக்குறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அதான் அரசியல் பண்ணணும்ல. நீ வந்துட்டு அப்ப நான் பண்ண மாட்டேன், அப்ப என்ன சொல்ல அரசியல் பண்ணணும்னா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட இதை வச்சுட்டு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து காரி நம்ம மேலே தெளிவா டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கணும். அப்படிதான் கேட்கல யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. நீ விஜய் டிவி தானே வச்சிருக்க. என்னது கோலி மசாலா? பேரை வைக்காம கோலி மசாலான்னு பேரை வைக்காம விஜய் டிவியை வச்சு நீ எப்படி ப்ரோ சந்தியா அது மாதிரிதான் மக்களை ஏமாத்துறாங்க. என்ன காசு போடுங்க, பிச்சை போடுங்க, நாங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். சூப்பர், நல்ல சூப்பர் கோபி. ட்ரிகர் ஆகாம ஒரு நிமிஷம். நான் ட்ரிகரே ஆகலையே, நான் பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன நீங்களா ட்ரிகர் ஆயிட்டு உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? காலையில தமிழ்நாட்டியம் இந்த மாதிரி சண்டெல்லாம் வேணாம்.
தேவையில்லாம. ப்ரோ அதான் சச்சின் இல்ல கார்த்தி ப்ரோ நீங்க சிம்பிள் ப்ரோ. ஏதாச்சும் நீங்க நீங்க ஒரு நேத்தே கேள்வி சொல்லிருக்கீங்க கேட்டீங்களா? அது முஸ்லீம் சச்சின் ஒரே நீங்க நிமிஷம் ஒரு கேள்வி முஸ்லீம் ஓட்ட கேட்டீங்களா? ஃபிஷ் பண்றதுக்கு அவர் அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு அந்த 2வது லைன் வந்துட்டு அவர் அரசியல் தெரியல, அது யூனியன் ஏங்க சப்ஜெக்ட்ல அது இருக்கு, நேத்தே ஸ்டேட் சொன்னதாங்க, அது நேத்தே அதான் சொல்லிருக்குங்க, தாங்க நேத்து சொல்றேன். ரெக்கார்டிங்ல அவர் எடுத்து பாருங்க. தெரியாமலாம் ஒண்ணு பண்ணலைங்க, தெரிஞ்சுதாங்க போட்டிருக்காரு. அதுல அதுதாங்க இருக்கிற பிரச்சனை ஏங்க, என்னன்னா, அதுக்கு விமர்சனம் என்ன வருதுன்னு பாருங்க நீங்க. ஐயோ அதுதாங்க அததாங்க சொல்றேன். நாங்களும் விமர்சனம் சொல்றோம். பண்றவங்க அவர் யார் யாருன்னு தெரிஞ்சுதாங்க பாருங்க. வரவேற்பா? போட்டிருக்காரு. என்ன கார்த்தி பேச யார் வரவேற்பா? டிஎம்கே வரவேற்பா? எப்படிங்க பிஜேபி என்ன வரவேற்பாங்க? அவரை யாருங்க வரவேற்பா? டிஎம்கே ஒரு கொட்டு கொட்டியாச்சு, பிஜேபியும் கொட்டு கொட்டியாச்சு. அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு என்ன தெரியும், அரசியல் தெரியாதான் ஏங்க தெரியுமா? அவங்களுக்கு டபுள் கொட்டை வச்சுட்டு இருக்காங்களா உங்களுக்கு? அது தெரியலையா உங்களுக்கு? என்ன நீங்க என்ன கொட்டை டபுள் கொட்டு? வச்சுதான் தெரியுமா பட்ஜெட் உங்களுக்கு? என்ன போட்டுங்க. டபுள் கொட்டு சொல்லுங்க அவங்க பாப்போம். கொட்டினா தாங்க நாங்க வளர அதாங்க முடியும். என்ன கொட்டு? ரெண்டுமே ஆளுங்கட்சிங்க. கிங்ஸ் அவங்க லேட்டா? கொட்டினா இல்ல தாங்க இல்ல வளர ஒண்ணு நீங்க இல்ல முடியும். இவ்வளவு நேரம் அதான் பேசுனது கொட்டிட்டு போதும். இருப்பாங்க. கிங்ஸ் லேட்டா? ரெண்டு கிங்ஸ் தரப்பும் லேட்டா? எதிர்க்கிறாங்க வீங்கிரும் உங்களன்றீங்க. ரெண்டு தரப்புக்கு தானங்க பாதிப்பு. அப்ப அவங்க தானங்க வீங்கிரும். எதிர்ப்பாங்க. அதுதாங்க ஏங்க கரெக்ட். அவரை அப்ப கொஸ்டின் கரெக்டா பண்ணா தானங்க அப்புறம் போயிட்டு ஸ்டேட் இருக்கு. கவர்மெண்ட் கொஸ்டின் பண்ணா அப்புறம் அவன் கடிக்க மாட்டானா? அவன் வந்து இப்போ கடிச்சாதானே அவன் மேல ஊரே பிரச்சனை உங்களை வரும். இல்ல அவர்கிட்ட அடிக்குதுன்றீங்க. பவர்லயே ஏங்க இல்லாத ஒரு இதை இங்க பாருங்க, டிஎம்கே மட்டும்தான் ஸ்டேட் ஊரேவா? கவர்மெண்ட் ஐயா கிட்ட கேட்டீங்கன்னா அவன் இங்க என்ன பாருங்க, ப்ரோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க, கொட்டுவான். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க, இல்ல புரியாம பேச நானும் அப்படித்தான் பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு கட்சி தேவை, நம்ம ஒருத்தர் ஆதரிக்கிறோம்னா அப்படித்தான் பேசுவோம். அதனால நீங்க அப்படி பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? ஆனா யதார்த்த உண்மை என்னன்னா இது பேக் ஃபேர் தான் இருக்கு உங்களுக்கு, அது சரியா? அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க ப்ரோ நீங்க அந்த பேசுறது பேக் தப்பே சைடு கிடையாது. என்னன்னு நீங்க ஒட்டு சொல்லுங்கன்னா கொடுக்காம தான் பேசணும், அதுதான் நானும் கார்த்தி ப்ரோ, அப்படித்தான் அந்த பேசணும். பேக் சைடு ஏங்க என்னன்னு நானுமே சொல்லுங்க. நானுமே ஒரு கட்சிக்கு சார்பாவோ ஏதோ ஒன்று பேசினா அப்படித்தான் பேசுவேன். ஆனா இல்ல இது ப்ரோ, நீங்க அந்த ஆயிருக்குன்றது பேக் உங்களுக்கு சைடு ரியாலிட்டி என்னன்னு தெரியும். இல்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியும், மனசுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் ஐயோ தெரியும், அப்படி அவருக்கும் போய் நடக்கவே இல்லை. சேர்ந்திருக்கும், இது சரியா? என்ன பேக் ஃபேர்னு நீங்க அதுதான் சொல்றேன். சொல்லுங்க. இல்ல நீங்க அது சொன்னா ஆயிருக்கா தெரிஞ்சுக்கலாம். இல்லையன்றது, ஆயிருக்கா இல்லையா, ப்ரோ பேக் ஃபேர் அதுதான் ஆயிருக்கா ப்ரோ, இது இல்லையன்றது, என்ன பேக் ஃபேர் ஆயிருக்கா ப்ரோ? ப்ரோ இல்லையன்றது உங்களுக்கு ரெண்டு பேர்ட்ட தெரியும்ட்டேன். எதிர்த்து அறிக்கை வந்திருக்கு, ரெண்டு பேர் உங்களுக்கு எதிர்த்துட்டாங்க, இது தெரியும்ன்றேன். பேக் ஃபேர் கிடையாது. இல்லவே இல்லை, இது உங்களுக்கு எங்க இருக்கு பேக் ஃபேர்? அதுதாங்க, நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே, தெரியலனாலும் ஓகே. இது வந்து பாசிட்டிவா, எல்லாத்தையுமே அரசியல பாசிட்டிவா நினைச்சாலும் நல்லதுதான், சரியா? இல்லங்க நெகட்டிவா பாசிட்டிவ். ஆனா என்னோட என்ன கன்சர்ன் என்னன்னா, எனிதிங் இஸ் பாசிட்டிவ்னு நினைச்சாலும் ஓகே தான், தப்பு இல்லை. ஆனா அடுத்து இந்த மாதிரி திரும்ப பண்ணாதீங்க, அவ்வளவுதான். சரி, என்ன அது நீங்க அது ஒரு வந்து கேள்வி அப்படி நீங்க கொஸ்டின் சொல்லிட்டு தன்னிச்சையா கேட்டீங்க, போலாம். அதை அதுக்கு விட்டுட்டு செயல்படுறது ஊரே ஆன்சர் உங்களை சொல்லலாமா சப்போர்ட் வேண்டாமா, இல்ல பண்றதுன்றது ஒரே கடந்து எல்லாம் நிமிஷம். போயிடலாமா? தேவையில்லை. அவர் தன்னிச்சையா செயல்படுறதுக்கு கட்சி ஆரம்பிச்சு உட்காந்துருந்தா அது எப்படி ப்ரோ? எனக்கு புரியல எனக்கு. இல்ல இல்ல அவரோட சச்சின், இல்ல நீங்க ஹேமந்த் நீங்க என்ன ட்ரை சொல்லுங்க, நீங்க கேக்குறேன். இல்ல நீங்க கொஸ்டின் கேட்டுட்டு அது ஏதோ ஒரு மாதிரி கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்ல வரும்போது மாத்தி விட்டுட்டீங்க. இது அதான் என்ன அப்ப கேட்டீங்க? என்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்களா? என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? நீங்க தானே இங்க வந்து இருந்து கேட்டீங்க. நீங்க தானே கேட்டீங்க. ஹேமந்த் பேசுறாரு. இப்போ சச்சின் நீங்க ஏதோ தானே கேட்டிருந்தேன். கொஸ்டின் கேட்டீங்க, அதுல என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த பிரச்சனை இல்லைன்னு நான் சொன்னேன். நீங்க அது ஏன் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாங்கன்னு கேட்டீங்க. ஆன்சர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதான் பதில் சொல்லுங்க, கேட்க தானே இருக்கேன், சொல்லுங்க. இல்ல அந்த 3 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிஷன் ஆன கண்ட்ரீஸ். அவங்க வந்து they chose to become Islamic. பழைய அதெல்லாம் ரொம்ப பழைய டாபிக். அதெல்லாம் பல பேர் ஒரு 1500 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல, எல்லாம் பார்த்திருப்பாங்க. அது அண்ணாமலையே ஒரு 7 டைம் பேசியிருப்பாரு, சரியா? ஆனா அதுக்கப்புறமும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புரியல வந்து கேளுங்க. அது விட்டுரு, அது தப்பு. அந்த கண்ட்ரில இருக்க முஸ்லிம்ஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு இந்தியா பெட்டர் கண்ட்ரியா இருக்குன்னு உள்ள வரதுக்கு ஏன் வந்துட்டு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க? அனுமதிக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? வரலாம், இன்னும் 11 வருஷம் இருக்கலாம். 11 வருஷம் எல்லாரும் இருக்கலாமே, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? யாருனாலும் 11 வருஷம் இருந்தாலும், யாருனாலும் 11 வருஷம் இருக்குங்க, யாருனாலும் 11 வருஷம் இருக்கு. இது ஆக்சுவலா இது சொல்ல போனா இதுவே ஆயிடுச்சுங்க 10 வருஷம். 2000 பாருங்க, அது 2019 அவங்க வந்து டிராப்ட கொடுத்தாங்களா? இப்ப 2024, 2014 டிசம்பர் 31 கொடுத்திருக்காங்களா? ஆல்மோஸ்ட் இதுவே 10 வருஷம் ஆச்சு. அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே 10 வருஷம் ஆயிப்போச்சு. நீங்க சொல்றவங்க டிசம்பர் 31 வந்துடலாம், ஓகேவா? அவங்களை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லல. இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சலுகை மாதிரி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதுவே 10 வருஷம் பண்ணிருக்காங்க. இவங்க வெறுப்பேத்தி இவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா அங்க அந்த பக்கம் கன்சல்டேட் ஆகும்னு பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. என்னப்ப நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, வேறுபடுத்துக்கு நினைச்சுக்கோங்க, எதுக்கு வேணாலும் நினைச்சுக்கோங்க.